அத்தியாயம் 1. உலகில் கண்ணுக்கு தெரிந்து கோடிக்கணக்கானவர்கள் வசிக்கிறார்கள். கண்ணுக்கு தெரிந்து பூமி என்கிற ஒரு தளம்தான் இருக்கிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் பல கோடி பேர்களும் பல உலகங்களும் இருக்கிறதாம். நம்புகிறீர்களா? காரில் பயணித்தபடி ஸ்ரீராம் பாசனர்ஸுக்குள் நுழைவதே ஒரு சுகமான அனுபவம். ஏதோ சுவிட்சர்லாந்து பக்கமாய் உள்ள ஒரு தொழிற்சாலைக்குள் நுழைகிற மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் ஸ்ரீராம் பாசனர்ஸ் சூரிய கிரகத்திற்கு மிக பிடித்த ஊரான சென்னை மாநகரத்திற்கு சற்று வெளியே, அதிகமில்லை ஜென்டில்மேன், ஜஸ்ட் 25 கிலோமீட்டர் தான் வெளியே, காஞ்சிபுரம் போகும் வழியில்தான் உள்ளது. அதன் நிறுவனர் திரு ஸ்ரீராம் தொழிற்சாலை அமைக்க அந்த இடத்தை போய் பார்த்தபோது வேலிக்காகத்தான் செடி புதர்களும் எருக்கஞ்செடிகளும் தான் வளர்ந்திருந்ததாம். இதெல்லாம் இருந்தால் அங்கே சாராய ஊரல்கள், ரவுடிகளின் நடமாட்டங்கள், சீட்டு கச்சேரி போன்ற இத்தியாதிகளும் இருக்கும் என்று சொல்ல தேவையே இல்லை. அங்கே ஒரு சாதாரண குச்சி ஆசிரமம் போடக்கூட யாருக்கும் மனசு வராது. பூமியிலும் 50 அடிக்கு கீழேதான் நீரோட்டம். இதெல்லாம் 10 வருடங்களுக்கு முந்தைய நிலை. ஆனால் இன்று அந்த நிலப்பகுதி ஒரு பசுமை பள்ளத்தாக்கு. ஊட்டியில் மலர யோசிக்கும் மலர்களை கூட இங்கே பயிர் செய்து மலர்த்தி காட்டிவிட்டார் அதன் நிறுவனர் ஸ்ரீராம். இந்த பசுமைக்கு நடுவில் உலகத்துக்கே போல்டு நட்டுக்களை தயார் செய்து அனுப்பும் பாசனர்ஸ் தொழிற்சாலை ஒன்றும் நூற்றுக்கணக்கான எந்திரங்களோடும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோடும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்குள் தான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண பாலு நுழைந்து கொண்டிருந்தான். நடிக்க தயாரா பாலு என்று இன்றைய தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் ஒருவர் அவனுக்கு வெற்றிலை பாக்கு வைத்திருந்தார். சாரி சார், எனக்கு சினிமா ஹீரோ ஆகிறதுல உடன்பாடு கிடையாது. ஐ வாண்ட் டு பி எ ஒரிஜினல் ஹீரோ என்று அவரை ஆச்சரியப்படுத்தியவன் தான் பாலு. MBA பட்டதாரி, உளவியலை விருப்ப பாடமாக எடுத்து படித்தவன். இப்பொழுது கூட அந்த பெரிய நிறுவனத்தின் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டின் மேனேஜர் போஸ்டுக்காகத்தான் இன்டர்வியூவிற்கு வந்திருக்கிறான். பிரைம் இன்டர்வியூ முடிந்துவிட்டது. இது அநேகமாக கடைசி கட்டமாய் இருக்கலாம். பாலுவின் அப்பா பாஸ்கர் ராஜ் ஒரு மாவட்ட கலெக்டர். வசதியான குடும்பம். தாத்தா பாண்டுரங்கன் நியமன MP-யாக இருந்து டெல்லியை கலக்கியவர். பாலு அந்த பாரம்பரியம். காரை உரிய இடத்தில் பார்க் செய்துவிட்டு மெரூன் வண்ண தோள்பை சகிதம் அவன் மெயின் ஆபீஸ் நோக்கி நடந்தபோது கம்பீரமாக இருந்தது. தலையில் அனாவசிய முடி வளர்ப்பில்லை. பக்கா அமெரிக்கன் கிராப். உடையிலும் அடிக்கும் வண்ணங்கள் இல்லை. சாம்பல் நிறத்தில் பெல்லி பேண்ட்டுக்கு டக் செய்து விட்டு கொண்டிருக்கும் சந்தன வண்ண ஏரோ பிராண்ட் சட்டை. அதன் பட்டன்கள் பிராசோ பளபளப்பில் நாங்கள் தங்கத்தோடு போட்டி போடுபவர்கள் என்கிற மாதிரி மின்னிக் கொண்டிருந்தன. கால் செருப்பும் இந்திய தயாரிப்பாய் தெரியவில்லை. திருடி கொண்டு போய் விற்றால் கூட 1000 ரூபாய்க்கு விற்கலாம் என்கிற ரீதியில் அத்தனை கவர்ச்சியாக இருந்தது. மொத்தத்தில் சொக்க விட்டான். அவனை சினிமா டைரக்டர் கூப்பிட்டதில் ஆச்சரியப்பட நிச்சயம் எதுவுமில்லை. ஆண்களே ஆசைப்படும் ஒரு ஆதர்சம் மிகுந்த அழகு, உயரம், பருமன் என்று எல்லாவற்றிலும் ஒரு கச்சிதம். அது ரிசப்ஷனில் டெலிபோன்களோடு மாரடிக்கும் ரிசப்ஷனிஸ்ட் உஷாவை கூட ஒரு வினாடி கலக்கியது. இத்தனைக்கும் உஷா ரஞ்சித் என்பவனை காதலித்து கொண்டிருக்கிறாள். சாரி ரஞ்சித், இனி என்னால் உன்னை காதலிக்க முடியாது. பாலு என்று ஒரு ஆண்மை புயல் இன்று என்னை அட்டாக் செய்ததில் நான் அவர் தொடாமலே கர்ப்பம் தரிக்கும் அளவு என்னை இழந்துவிட்டேன் என்று அந்த ரஞ்சித்துக்கு ஒரு கடிதமே எழுதி வைத்து விடுவாள் போல இருந்தது. அப்படி ஒரு மயக்கம் அவனிடம். அவளிடம் தன் வருகையின் நோக்கத்தை கூறிவிட்டு அவளுக்கு நேரெதிரில் நீலவண்ண சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவனை பார்த்து சொக்கிக் கொண்டே ஆபீஸுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள். ஒரு கட்டத்தில் எழுந்து, மிஸ்டர் பாலு, GM காலிங் யூ என்றாள். அவனும் GM-ஐ காண நடந்தான். சி ஓவர் தர். அவள் தன் நகம் நீண்ட பிஞ்சு விரலை காட்டி அவன் நுழைய வேண்டிய அறையை சுட்டி காட்டினாள். தேங்க்யூ என்றான் அவன். இதுவரை யாரும் அவளிடம் இத்தனை அழகாக நன்றியை சொல்லி இருக்க மாட்டார்கள். நிச்சயம் இனி ரஞ்சித் அவளிடம் காதலனாக தொடர்வது சந்தேகம்தான். இனி உள்ளே. வெல்கம் மிஸ்டர் பாலு என்ற GM சாரதி இருக்கையை காட்டினார். அமர்ந்தான். மே ஐ வாண்ட் டு யூ see யுவர் பேப்பர்ஸ்? வித் பிளஷர் சார். அவன் தனது ஃபைலை எடுத்து அவர் முன் நீட்டினான். படு அழகான ஃபைல். உள்ளே வரிசை கிரமமாக அவனது சர்டிபிகேட்டுகள். +2வில் ஆரம்பித்து MBA வரை எல்லா பேப்பர்களும் இருந்தன. அவ்வளவிலும் 90% குறையாத மதிப்பெண்கள். நடுநடுவே NCC, ஸ்கவுட் விளையாட்டு போட்டிகளில் வாங்கிய சான்றிதழ்கள். எல்லாவற்றிலும் முதல் இடத்திலேயே தேறியிருந்தான். தப்பித்தவறி கூட 2வது 3வது நிலைப்பாடே எங்கும் காணும். GM சாரதிக்கு செம்பு பாத்திரத்தை கவிழ்த்தாற் போல சொட்டை தலை.
அதில் ஆச்சரிய குறுகுறுப்பு நிறையவே ஏற்பட்டாற்போல் தோன்றியது. கைவிரல்களால் நெற்றிக்கு மேல் மிருதங்கம் வாசிக்க பழகுகிறவன் போல தட்டிவிட்டு கொண்டே பேப்பர்களை பார்த்து முடித்தார். பின், ஃபென்டாஸ்டிக், ஒரு பெரிய பரம்பரையோட பிரைட்டை அப்படியே கீப்பப் பண்ணியிருக்கீங்க என்றார். பாலு சிரித்தான். மிஸ்டர் பாலு, மேஜரா ஒரு விஷயம். சொல்லுங்க சார். ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதமான பொட்டன்ஷியாலிட்டி, ஒன்று சப்ஜெக்டிவானது, இன்னொன்று அப்ஜெக்டிவானது. அவர் பீடிகை போட்டார். எஸ் சார். சப்ஜெக்ட் வைஸ் நீங்க ஒரு கோல்டு மெடலிஸ்ட். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. அப்ஜெக்டிவா தான். ஐ நோ சார். யூ வாண்ட் டு நோ மை அதர் சைட். அஃப்கோர்ஸ். சிலரை பாருங்க, படிப்புல புலியா இருப்பாங்க, ஆனா ஒரு சின்ன பிரச்சனைனா கூட தடுமாறுவாங்க. உதாரணமா ரயில்ல பயணிக்கும் போது அவங்க வாங்கிட்ட டிக்கெட் தொலைஞ்சு போச்சு. டிக்கெட் செக்கரும் வந்துட்டாருன்னு வைங்க, ஏதோ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட கொலைகாரன் மாதிரி மிரண்டு போயிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது இப்ப நீங்க டிக்கெட்டை தொலைச்சவரு, நான் தான் டிடி. என்ன செய்வீங்க? உங்ககிட்ட டிக்கெட்டை தொலைச்சிட்டேன்னு வழிய மாட்டேன் சார். ஃபைனோட டிக்கெட் ஃபேர் எவ்வளவு சார்னு கேட்டு பணத்தை கட்டிடுவேன். பணம் இல்லைன்னா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்கன்னு சொல்லுவேன். கெஞ்ச மாட்டீங்களா? ஏன் கெஞ்சணும்? நானே ஒரு குற்றவாளி. குற்றவாளிகளுக்கு கெஞ்ச உரிமை கிடையாது சார். குற்றவாளிகள் தப்பிச்சு ஓட பார்ப்பாங்களே, நான் ஓட மாட்டேன், கெஞ்சவும் மாட்டேன். தண்டனையை ஏத்துக்க தயாராயிடுவேன். உங்க பிரஸ்டீஜ் அதனால பாதிக்கப்படாதா? டிக்கெட் தொலைஞ்சப்பவே பிரஸ்டீஜும் தொலைஞ்சு போச்சு சார். ஸோ ஒரு ஜென்டில்மேனா சட்டப்படி நடந்துப்பீங்க, அப்படித்தானே? அதுதான் அந்த நிமிஷத்துல நான் செய்ய முடிஞ்ச ஒரு சரியான விஷயம். அதனால உங்க ரெக்கார்ட்ஸ்ல ஒரு அவப்பெயர் ரிஜிஸ்டர் ஆனாலும் அப்படித்தான் நடந்துப்பீங்களா? நிச்சயமா. ஆனா ஒரு விஷயம் சார். என்ன? முதல்ல நான் டிக்கெட்டை தொலைக்க மாட்டேன் சார். நான் எப்பவும் ரொம்ப எச்சரிக்கையா பாதுகாப்பா இருக்கிற ஒருத்தன். அப்படியே ஒரு கால் தான் நான் டிக்கெட்டை தொலைச்சிட்டாலும் ஃபைன் கட்ட என்கிட்ட நிச்சயமா பணம் இருக்கும். ஆகையால என் ரெக்கார்ட்ஸ்ல கெட்ட பேர் ரெஜிஸ்டர் ஆகவே ஆகாது. ஸோ எப்பவுமே நீங்க அலர்ட்டா தான் இருப்பீங்கன்னு சொல்லுங்க. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை சார். சரி, வேலையில சவாலான விஷயங்களை சந்திக்க பிடிக்குமா? வேலையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் சவால்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் சார். இன்டர்வியூல தன்னம்பிக்கையோட பதில் சொல்றதா நினைச்சுக்கிட்டு ரொம்ப பேர் இப்படித்தான் சொல்லிடுறாங்க. ஆனா உண்மையில பலருக்கு சவால்னாலே பயந்தான், தொடை நடுங்கி போயிடுறாங்க. நீங்க எப்படி சொன்னாலும் யாரை பத்தி சொன்னாலும் என் பதில்ல மாற்றம் இல்ல. குட். இப்பவே உங்களை நான் இங்க அப்பாயிண்ட் பண்றேன்னு வைங்க. இங்க சவாலா ஒரு விஷயம் இருக்கு, அதை ஏத்துக்குவீங்களா? இல்ல நான் புதுசு, கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லுவீங்களா? அது என்ன சவாலான விஷயம்னு முதல்ல சொல்லுங்களேன். அப்ப அது தெரிஞ்சாதான் உங்க சம்மதத்தை சொல்லுவீங்களா? அது எதுவா இருந்தாலும் எனக்கு சம்மதம். ஆனா ஒண்ணு, இல்லீகலா மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட மட்டும் என்னால முடியாது சார். நிச்சயம் இல்லீகலாலாம் எதுவும் கிடையாது. அப்ப முதல்ல விஷயத்த சொல்லுங்க. அவரும் சொல்லத் தொடங்கினார். அத்தியாயம் 2. ஒவ்வொரு நள்ளிரவின் போதும் உலகில் கோடிக்கணக்கில் பிணங்கள் விழுகின்றன. உலகமும் மனிதர்களற்ற சூன்ய வெளியாகிறது. அப்போது தாவரங்கள் மட்டுமே விழிப்போடு வாழ்க்கை நடத்துகின்றன. ஒவ்வொரு மனிதனும் உயிர் சவமாவது தூக்கத்தில்தானே. ஆனால் இதில் சில சவங்கள் வேறு விதமாக இயங்கத் தொடங்கி விடுகின்றன. நள்ளிரவு நேரம், சரியாக 12 மணி. ஸ்ரீராம் பாசனர்ஸின் 2வது ஷிப்ட் முடிந்து விட்டதற்கு அடையாளமாக மின்சார அலாரம் டைனோசர் குரலில் கத்தி ஓய்ந்தது. 3வது ஷிப்ட் இனிதான் ஆரம்பமாக வேண்டும். ஷிப்டுக்கு 200 பேர் வேலை பார்க்கும் புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் 10 பேர் கூட டியூட்டிக்கு வந்த மாதிரி தெரியவில்லை. அவர்களும் கொட்டாவி பிரிய கண்களில் தூக்க கலக்கத்தோடு மதுக்கடையை விட்டு வெளியே வரும் குடிகார நாட்டம் தடுமாறிக்கொண்டு வந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஷிப்ட் முடிந்து கிளம்புகின்றவர்களும் அவர்களை ஏனோ பரிதாபமாக பார்த்தார்கள். போங்கடா, மலமலன்னு வீடு போய் சேர்ற வழிய பாருங்க. நாங்க போயிடுவோம், எங்களுக்கு ஒண்ணுமில்ல. ஆனா உங்களை நினைச்சாதான். என்ன, இன்னைக்கும் அந்த கொல்லிவாய் பேய் வந்து எங்களை வேலை பார்க்க விடாது, நாங்க ஓட போறோங்கிறியா? பேயெல்லாம் சும்மாடா. பேய் வேஷம் போட்டு இருக்கிறது ஒரு மனுஷன், நம்ம போல ஒரு மனுஷன். இன்னைக்கு எங்க 10 பேர் கையில அடிபட்டு சாக போறது அவன்தான், நாங்க இல்ல. ஷிப்ட் முடிந்து செல்பவர்களுக்கும் ஷிப்ட் தொடங்க இருப்பவர்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள். நடுவில் ஒரு வாக்மேன் சகிதம் பாலு ஃப்ளோருக்குள் நுழைந்திருந்தான். யாருடா அது புதுசா? தெனாவட்டா? புது பிஎம். முதல் நாளே அந்த ஆளுக்கு பேய் பிடிக்கிற வேலையா? தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? யார் கண்டா, இந்த பிஎம் பெரிய மந்திரவாதியா கூட இருக்கலாம் இல்லையா? உள்ளே இருப்பவர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்படியே எந்திரங்களையும் தட்டிவிட அதுவும் இரைச்சலோடு ஓட ஆரம்பித்தது. பாலு ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே டிபார்ட்மெண்ட்டை கடந்தான். எல்லோரும் விஷினார்கள், அவனும். பளிச்சென்று வெளிச்சம். ஃபேக்டரி 1/2 கிலோமீட்டர் நீளத்துக்கு மெர்க்குரி விளக்கொலியில் தேவலோக மேக்கப் போட்ட மாதிரி மின்னியது. என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி ஆபீஸ். அங்கே 2 செக்யூரிட்டி கார்டுகள்.
மற்றபடி ஹோவென்று எங்கும் அமைதி. நட்டு வைத்து வளர்த்திருந்த மரங்கள் இரவு காற்றில் சாமரம் போல ஆடிக்கொண்டிருந்தன. அதில் தூக்கம் வராத கிழட்டு பறவைகளின் சத்தம் வேறு. பாலு ரசித்தபடியே நடந்தான். துப்புரவான தார்ச்சாலை, அங்கங்கே கைகாட்டி மரங்கள், அவை டிபார்ட்மெண்ட்டுகளின் பெயர் சொல்லியபடி நின்று கொண்டிருந்தன. ஒவ்வொரு கைகாட்டி மரத்தையும் பார்த்தபடி நடந்தான். ப்ராசஸ் பிளான்ட், ஹீட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், சால்ட் பாத் பிளான்ட். கிட்டத்தட்ட 400 ஏக்கர் நிலப்பரப்பில் அங்கங்கே கட்டிடங்கள், உள்ளே வாரிக்கொட்டும் மின்சார வெளிச்சம். ஆனால் ஓட்டமில்லாதபடி அமைதியாகிவிட்ட எந்திரங்கள். 3 மாதத்திற்கு முன்பு வரை சராசரியாக 500 பேரோடு ஒரு பகல்கால உலகம் போல இயங்கிக் கொண்டிருந்தது ஸ்ரீராம் பாசனர்ஸ். இப்போது எண்ணி 30 பேர் உள்ளே இல்லை. இவர்கள் கூட அசட்டு தைரியத்தில் வேலைக்கு வந்திருப்பவர்கள். இல்லை இல்லை, இதில் பலர் வர வைக்கப்பட்டவர்கள். மற்றவர்கள் வேலையே வேண்டாம் என்று கூட சொல்லிவிட்டார்கள். இப்போதைக்கு லீவு போட்டுவிட்டு வர மறுக்கிறார்கள். காரணம் சொன்னால் சிரிக்கத் தோன்றும். ஹைடெக் யுகத்தில் இப்படியெல்லாமா கதை விடுவது என்றும் கேட்கத் தோன்றும். ஆனால் சொல்லித்தான் தீர வேண்டும். ஒரு கொள்ளிவாய் பிசாசு ஒன்று உள்ளே இரவானால் சுற்றி வர ஆரம்பித்திருக்கிறது. நம்புங்கள். அதை பார்த்து மயங்கி விழுந்த பலருக்கு இன்னும் மயக்கம் தெளியவில்லை. தன்ராஜ் என்று ஒருவன் பயத்தில் சிறுநீர் கழித்து பிட்சு வந்து கீழே விழுந்ததில் கை எலும்பு முறிந்துவிட்டது. ரோந்து சுற்றும் செக்யூரிட்டி கார்டு ஒருவர் பைத்தியமாகிவிட்டார். சராசரியாக 30 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் அப்படியே முடங்கிவிட்டது. அதன் எதிரொலிகள் பகல் பொழுதிலும் கேட்க ஆரம்பித்து விட்டன. பேய் சுத்தி வர கம்பெனி என்று பேச ஆரம்பித்து விட்டனர். மளமளவென்று முன்னேறிய கம்பெனி, இந்தியாவுக்கு வெளியிலும் வியாபாரத்தில் வெற்றி கண்ட கம்பெனி இன்று ஒரு பேயால் நொண்டி அடிக்கிறது. தொழிற்சாலையையே இடம் மாற்றினால்தான் பழையபடி குப்பை கூட்ட முடியும் என்கிறார்கள் சிலர். அதெப்படி சாத்தியம்? செருப்புக்காக யாராவது காலை வெட்டுவாங்களா என்று திருப்பி கேட்பவர்கள் சிலர். எது எப்படியோ டாப் மேனேஜ்மெண்ட் தாடையை தடவிக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்து விட்டது. எதிரிகள் யாராவது சதி செய்கிறார்களா, இல்லை தொழிலதிபர் ஸ்ரீராம் வெற்றி வீரராக திகழ்வது யாருக்காவது பிடிக்கவில்லையா, இல்லை அந்த தொழிலகத்தில் வேலை கிடைக்காத எவனாவது மிரட்டி பார்க்கிறானா? புரியவில்லை, தெரியவில்லை. ஜெனரல் மேனேஜர் சாரதி எம்டி ஸ்ரீராமிடம் இந்த பிரச்சனையை நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டார். அவர் வரையில் இது ஒரு புத்திசாலி மனிதனின் மோசமான சதிவேலை. தைரியமாக சந்தித்து கையும் களவுமாக பிடிக்க எல்லா முயற்சியும் செய்தார். அது என்னவோ தெரியவில்லை. அவர் இரவு நேரத்தில் தொழிற்சாலையை சுற்றி வந்தபோது அந்த கொள்ளிவாய் பிசாசு அவர் கண்ணிலேயே படவில்லை. ஆனால் அவர் ஒரு மூலையில் இருக்கும்போது இன்னொரு மூலையில் அது சர்க்கஸில் மண்ணெண்ணெயை வாயில் ஊற்றி உமிழ்கின்றவர்களைப் போல நெருப்பை கக்கிவிட்டு ஓடிப்போனது. சும்மா போகாமல் சுடுகாட்டில் புதைத்திருந்த ஒரு பிணத்தின் ஒரு கையை வீசி எறிந்துவிட்டு போனது. அதன் பின் சாரதி தலையில் கை வைத்து கொண்டார். அதை பிசாசுதான் என்று நம்பி மந்திரவாதி யாரையாவது பார்க்க அவர் மனது அனுமதிக்கவில்லை. அப்புறம் ஒரு மந்திரவாதி வருவான், பிறகு அடுத்தவன் வருவான். பேயும் பிசாசும் தான் அங்கே இருக்கிறது என்று அதன் பிறகு எல்லோரும் பேச ஆரம்பித்து விடுவார்கள். எதற்கு வில்லங்கம்? நிச்சயம் இது மனித விளையாட்டுதான். இந்த மனிதனை பிடிக்க ஒரு GM களமிறங்குவதும் கூட அதிகப்படியான விஷயம் என்று தோன்றியது. சில என்ஜினியர்களும் சூப்பர்வைசர்களும் துணிச்சலாக நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அவர்களும் துணிச்சலாக செயல்பட்டுத்தான் பார்த்தார்கள். பிரயோஜனமில்லை. அவர்களும் மனது மாறி, சார் மந்திரவாதி வந்தாதான் ஏதாவது பூஜை செஞ்சாதான் பிரச்சனை தீரும் என்று சொல்லிவிட்டனர். சாரதியும் ஸ்ரீராமிடம் போய் சொன்னார். ஸ்ரீராம் கொதித்து போய்விட்டார். கோழைகள், எல்லோரும் கோழைகள் என்று திட்டி தீர்த்தவர் ஒரு நாள் இரவு அவரே ஃபேக்டரி விஜயம் மேற்கொண்டார். நெடுநேரம் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டமாக சிலரோடு ஜீப் ஒன்றில் ஏறிக்கொண்டு ஃபேக்டரியை சுற்றி சுற்றி வந்தார். அதன் பிறகு ஃபேக்டரி மதில் சுவரை ஒட்டி 10 அடிக்கு ஒருவரையும் நிறுத்தி வைத்தார். இறுதியாக டாய்லெட் போய் வருவதற்காக அந்த பகுதிக்குள் போனபோது அங்கே ஒரு உடம்பில்லாத தலைப்பகுதி மட்டும் கிடந்தது. தென்னை மரத்தில் இருந்து தனித்து விழுந்த இளநீராட்டம் ஒரு மூலையில் உருண்டு கிடந்த அது சாரதியை ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. அலறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தார். அதன் பிறகு அவர் மயங்க அவருக்கு மூர்ச்சை தெளிவித்தல், ஆசுவாசப்படுத்துதல் என்று எல்லா நடைமுறைகளும் செயல்பாடாயின. எல்லோரும் அவரை சுற்றி கூடிவிட்டார்கள். இதுதான் சாக்கு என்கிற மாதிரி ஷாப் ஃப்ளோரில் குபீர் என்று நெருப்பு மண்டலம் ஒன்று வானில் ஏறியது. கண்ணங்கரேல் என்று ஒரு உருவமும் அந்த பக்கமாக ஓடி கண்ணை விட்டு மறைந்தும் போனது. சாரதி ஸ்தம்பித்து விட்டார். அவரது கடைசி ஆயுதம்தான் பாலு. பாலு என்ன செய்ய போகிறான்? நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக ஆசைப்பட்டவன் ஆவானா?
இல்லை அந்த கொள்ளிவாய் பிசாசு இவனையும் துரத்துமா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளோடு உள்ளிருக்கும் சிலரும் அவனை பார்த்தார்கள். தார்ச்சாலை ஃபேக்டரியின் ஸ்கிராப் யார்ட் பக்கம் போயிற்று. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் ஒரு ஊருக்கு போகிற மாதிரி அதில் நடக்கலாம். 2 புறமும் நிறைய தூங்குமூஞ்சி மரங்கள். வெயில் மழை என்று சகலத்தையும் தாங்கி வேகமாக வளர்ந்து நிழலை தருவதில் இணை சொல்ல முடியாத ஒரு மரம் அது. ஆந்தைகளுக்கும் கோட்டான்களுக்கும் மிக பிடித்த மரமும் கூட. பாலு தார்ச்சாலையில் நடந்து ஸ்கிராப் யார்ட் பக்கமாக நடக்கத் தொடங்கிய போது தூங்குமூஞ்சி மர கிளைகளில் அந்த முட்டை விழி பறவை கூட்டம் பள்ளிக்கூட மாணவர்களைப் போல வரிசையில் உட்கார்ந்திருந்த நிலையில் அவனை பார்த்தது. வேறு யார் பார்த்தாலும் கொஞ்சம் உதறல் எடுத்துவிடும். ஆனால் பாலு அதை சாதாரணமாகத்தான் பார்த்தான். டொக் டொக் என்று இடையிட்டது பூட்ஸ் கால் சத்தம். திரும்பினான். கையில் டார்ச்சுடன் செக்யூரிட்டி கார்டு ஸ்டீஃபன்சன் வந்து கொண்டிருந்தார். வணக்கம் சார். என்ன ஸ்டீஃபன்சன், எனக்கு காவலா இல்ல ரோந்தா? ரெண்டும் இல்ல, இந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லத்தான் சார் வந்தேன். ஸ்டீஃபன்சன் மென்மையாக எச்சரித்தார். நான் நைட் டியூட்டி வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? தெரியும் சார், கேள்விப்பட்டேன். அந்த கொள்ளிவாய்ப்பைய கண்டுபிடிக்கத்தான்னு சொன்னாங்க. கரெக்ட். நீங்களும் வேணும்னா கூட வாங்க, அந்த கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம். நிறைய முயற்சி செஞ்சாச்சு. அது எப்பவும் மனுஷங்க தேடும்போது எதிரில் வர்றதே கிடையாது சார். அப்படியா? ஆமா சார். அதோட அது நீங்க நினைக்கிற மாதிரி யாரோ கிரிமினல் கிடையாது சார். நிச்சயமா அது பிசாசு தான். ஓஹோ, உண்மை சார். மனுஷனா இருந்தா கிட்டத்தட்ட 1 மாசமா ஒருத்தருக்கு 50 பேர் அலைஞ்சிட்டோம். பிடிக்காம இருந்திருப்போமா சார்? ஐசி. என்ன சார், நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அப்படி சொல்லலையே ஸ்டீஃபன்சன். உங்க தொனி அப்படி எனக்கு தெரிஞ்சுது. ஆமா, எதை வச்சு அது பிசாசுதான்னு முடிவுக்கு வந்தீங்க? நிச்சயம் பிசாசு தான். அதுக்கு நிறைய அடிக்காரணங்கள் இருக்கு சார். என்ன அது? சொல்றேன் சார். இங்க நின்னு பேசாம ஆபீஸ் ரூமுக்கு போய் பேசுவோமா? ஸ்டீஃபன்சன் தன் சிகப்பு குஞ்சம் தரித்த கேப்பை கழற்றியபடியே கேட்டார். அவருக்கும் வழுக்கை தலைதான். எப்பொழுதும் தொப்பி போட்டு மூடியிருந்தாலே தலைமுடி கொட்டி வழுக்கை தோன்றிவிடுகிறது. அதில் விளக்கொளி படும்போது ஒரே பளபளப்பு. புதிதாக தெரிந்த அவர் முகத்தை கூர்ந்து பார்த்தபடியே அவரோடு ஆபீஸ் ரூம் நோக்கி நடக்கத் தொடங்கினான் பாலு. அத்தியாயம் 3. பூமியின் இரவு காலங்களில் காற்று மண்டலத்தில் நிறைய மாறுதல்கள் ஏற்படுகின்றன. மரங்கள் வெளியிடும் கரியமில வாயுவின் கசிவு அதிகம் இருப்பது இந்த வேளையில்தான். வெப்பமில்லாமல் இருப்பதால் காற்றில் ஈரப்பதம் கூடி அடர்வு அதிகமாவதும் இந்த நேரத்தில்தான். இந்த மாதிரி தருணங்கள்தான் மனிதனின் சூட்சம உடல் மிதந்து திரிய தோதான காலமாம். சூட்சம உடம்பு என்பது இறந்துவிட்ட மனிதர்களிடம் மட்டுமல்ல, உயிரோடு இருப்பவர்களின் உடம்பிலும் இருக்கிறது. அது உடல் ஓய்வடைந்து கிடக்கும்போது மெல்ல உடலை விட்டு வெளியேறுகிறது. பறவை போல வெளியே சுற்றி திரிகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். நம்புவதற்கு சிரமமாக இருந்தால் நம்ப வேண்டாம். ஆபீஸ் ரூம் கூரையோடு பதிந்த நிலையில் வெளிப்பார்வைக்கு தெரியாதபடி எரியும் டியூப்லைட் வெளிச்சத்தில் அரை பகல் பொழுது போல இருந்தது. ஹம் என்று ஏசி பெட்டி முனகியபடியே குளிர்காற்றை பரப்பி இருந்தது. நல்ல ஜிலீர். உள்ளே நுழைந்த பாலுவும் செக்யூரிட்டி கார்டு ஸ்டீஃபன்சனும் எதிரெதிரே அமர்ந்து கொண்டனர். இப்ப நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன் என்று பேச்சை ஆரம்பித்தார் ஸ்டீஃபன்சன். நீங்க கிறிஸ்தவரா? ஆமா சார். பேய் பிசாசு மேல நம்பிக்கை உண்டா? இல்லாமலா உங்களை இங்க கூட்டிகிட்டு வந்தேன்? எதை வச்சு அதெல்லாம் இருக்கிறதா நம்புறீங்க ஸ்டீஃபன்சன்? இங்க எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களே சாட்சி சார். அப்ப அந்த கொள்ளிவாய் பிசாசை பார்த்தேன்னு சொல்லுங்க. நிச்சயமா சார். என் கொலிக் பாண்டியன் பைத்தியமாவே ஆயிட்டார் சார். அப்போ ஒரு மனுஷனோட சதிவேலை இது இல்லைங்கிறீங்க? நிச்சயமா இல்ல சார். எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்களா? 100க்கு 99 பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த கொள்ளிவாய் பிசாசு ஒரு மனுஷன் கிடையாது, நிச்சயமா கோஸ்ட் தான்னு சொல்லுங்க. நிச்சயமா சார். அந்த கோஸ்ட் ஏன் ஸ்டீஃபன்சன் இப்படி ராத்திரில மட்டும் வந்து ப்ராப்ளம் பண்ணுது? அதுக்கு நம்ம ஃபேக்டரி நல்லபடியா நடக்கிறது பிடிக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா அது பிசாசு தான் சார், சந்தேகம் இல்ல. பிசாசு இப்படியா ஒளிஞ்சு விளையாடும்? அது என்ன வேணா பண்ணும் சார். ஆளையே அடிச்சு விழுங்கும், பைத்தியம் பிடிக்க வைக்கும். அது சரி, ஏன் இப்படி இங்க மட்டும் நடந்துக்குது தெரியல சார். இந்த தொழிற்சாலை வர்றதுக்கு முந்தி இந்த இடம் காடா கடந்துச்சான். ரவுடி பசங்க நடமாட்டமும் இருந்துச்சான். அவங்கள யாராவது யாரையாவது கொன்னு புதைச்சிருக்கலாம். அப்படி செத்து போனவன் ஆவி இப்படி பிசாசா நடமாடலாம்னு சிலர் சொல்றாங்க. ஓஹோ, இப்படி ஒரு கதை இருக்குதா? ஆமா சார். சரி, முடிவா என்ன பண்ணலாங்கிறீங்க? மந்திரவாதி வரணும் சார். அவரால் தான் அந்த கொள்ளிவாய் பிசாசை பிடிக்க முடியும். அப்போ வரவழைச்சு பிடிச்சிருக்க வேண்டியது தானே? கம்பெனி பாலிசின்னு சொல்லி அதெல்லாம் வேண்டாங்கிறாரு GM. அது மட்டும் இல்ல, உங்களை போலவே அவரும் இதை வியாபார சதிங்கிறாரு. அப்படி கூட இருக்கலாம் இல்லையா?
அது எப்படி சார்? சதி பண்றவனால ஒரு நாள் வேஷம் போட முடியும், 2 நாள் வேஷம் போட முடியும். தினசரி வந்து மிரட்ட முடியுமா? அதுவும் பலர் சுத்தி சுத்தி வந்து தேடும்போது. எல்லாம் சரி, கொல்லிவாய் பிசாசு ஏன் ஜிஎம்மும் எம்டியும் வந்தப்ப அவங்க எதிரில் வராம, என்ன போல அதிகாரிங்க எதிரிலையும் வராம, எப்பவும் எங்கேயோ ஒரு மூலையில வந்து வந்து வேலையை காட்டுது? சும்மா தைரியமா எங்க எதிர்க்க வந்து எங்களை மிரட்டலாம்ல? சார், நீங்க கேட்கறதும் சரிதான். உங்க சந்தேகப்படி யாரோ ஒரு மனுஷன்தான் இதையெல்லாம் பண்றான்னா, அவனால நினைச்சப்ப நினைக்கிற இடத்துல எல்லாம் எப்படி சார் உள்ள வர முடியும்? அப்படியே வந்துட்டாலும் எப்படி வெளியே போக முடியும்? ஏதோ ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுல 4-5 பேர் இருக்காங்கன்னா மிரட்டலாம். இங்க 1000 பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க சார். இவ்வளவு பேரை ஒருத்தனால மிரட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஸ்டீஃபன்சன் தன் நம்பிக்கைக்கு வலு சேர்த்தார். பாலுவும் ஆமோதித்தான். சரி, உங்க வரையில இந்த ப்ராப்ளத்தை எப்படி தீர்க்க முடியுங்கிறீங்க? ஒரே வழிதான் சார். மந்திரவாதி வரணும், பூஜை பண்ணணும். இங்க புதைக்கப்பட்டிருக்கிற அந்த பிசாசுக்குண்டானவன் சடலத்தை தோண்டி எடுத்து அப்புறப்படுத்தணும், இல்ல சாந்தி கழிக்கணும். ஓகே ஸ்டீஃபன்சன், நீங்க கிளம்புங்க. நான் கிளம்புறேன் சார். நீங்க நான் போன பிறகு ரிஸ்க் எடுக்காதீங்க, அது ஆபத்துல முடியலாம். மீண்டும் ஸ்டீஃபன்சன் எச்சரித்து விட்டு கிளம்பினார். பாலுவுக்கு கொஞ்சம் போல தலையை சுற்றியது. ஒரு பர்சனல் மேனேஜருக்கு இப்படி கூடவா ஒரு அசைன்மெண்ட் என்று தோன்றியது. பழைய பர்சனல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஆக வேறு கம்பெனிக்கு மாறி போய்விட்டார் என்று ஜிஎம் சாரதி சொன்னது உண்மையில்லை. தொழிலாளர்களின் மனநலன்களுக்காக பாடுபட வேண்டியவரிடம் பேயை பிடிக்க சொன்னால் அவர் ஓடாமல் என்ன செய்வார்? இதனால்தான் சவாலான வேலை ஏற்றுக்கொள்வீர்களா என்று ஜிஎம் சாரதி கேட்டாரோ? அவனுக்குள் கேள்வி குதிரைகளின் பாய்ச்சல். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றபடியே டீ வெண்டர் உள்ளே நுழைந்தான். பீங்கான் கோப்பையில் அரக்கு வண்ண டீயை ஆவி பறக்க அவர் முன் நீட்டினான். தேங்க்யூ. பரவாயில்ல சார். உன் பேர் என்னப்பா? மார்த்தாண்டம் சார். உனக்கு பயமா இல்லையா? அவன் தேங்கி நின்று ஒரு சின்ன தடுமாற்றமுடன் பாலுவை பார்த்தான். வாயை திறந்து பேசு. உனக்கு பிசாசு பயம் இல்லையா? இருக்கு சார். இருந்தாலும் மந்திரிச்சு கயிறு கட்டிக்கிட்டு வேலைக்கு வந்திருக்கேன். இந்த மாசம் எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகணும் சார். நான் பிசாசுக்கு பயந்து லீவ் போட்டா கன்ஃபார்ம் ஆகாதே சார். அப்படியா? அப்ப உள்ள இருக்கவங்களும் உன் கேஸ் தானா? கிட்டத்தட்ட சார். சீனியர்ஸ் யாரும் தைரியமா வரலையா? மகேந்திரன்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். அவர் ரொம்ப தைரியசாலி. அப்ப தைரியமா மிஷின் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லு. ஆமா சார். ஆனா சார். என்ன? சும்மா சொல்லு. ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் சும்மா ஜேன்னு இருக்கும் சார். இப்ப ஏதோ பந்து நடக்கிற ஊர்ல இருக்கிற கடைத்தெரு மாதிரி வெறிச்சோடி கிடக்குது சார். எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. பாலுவின் தெம்பான வார்த்தைகளோடு டீ வெண்டர் மார்த்தாண்டம் விலகி போனான். ஏசி குளிருக்கு டீ படு இதமாக இருந்தது. படுத்தால் தூக்கம் தூக்கி கொண்டு போய்விடும். பல வண்ணக்கனவுகள் காணலாம். ஆனால் வந்த வேலையை விட்டுவிட்டு இப்படி நான் ஒரு அறைக்குள் படுத்து தூங்கவா வந்திருக்கிறோம்? இதுவா சவாலை சந்திக்கும் லட்சணம்? மீண்டும் அவனுக்குள் கேள்வி குதிரைகள் கனைத்தபடி ஓட ஆரம்பித்தன. மெல்ல நடந்து வெளியே வந்தான். எந்திரங்கள் ஓடும் சத்தம் காதை கவ்வியது. நடந்தவன் எந்திரங்களை சமீபித்தான். ஆபரேட்டர்கள் அவன் வரவும் சல்யூட் செய்தனர். சிரித்தான். குட், இப்படித்தான் தைரியமா செயல்படணும் என்று தட்டி கொடுத்தான். அவர்களும் ஆமோதிக்கிற விதமாக அவனை பார்த்தனர். எல்லோர் கைகளிலும் கருப்பு கயிறு, நெற்றியில் விபூதி குங்குமம், அருகில் மேஜை மேல் ஆஞ்சநேய சுவாமி படம். ஒரு தொழிற்சாலைக்கு இந்த உலகத்தில் எப்படி எப்படியெல்லாமோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஸ்ட்ரைக் நடக்கும், மின்சார பற்றாக்குறை பாடாய்படுத்தும், வியாபாரம் சரியாக நடக்காமல் நஷ்டம் ஏற்படும். ஆனால் ஒரு பிசாசால் பிரச்சனை என்பது நிச்சயம் உலகில் எந்த தொழிற்சாலைக்கும் நேரிட்டிருக்காது. கின்னஸுக்கு கூட எழுதி போடலாம் என்று தோன்றியது. நினைப்போடு எல்லோர் தோளையும் தட்டி கொடுத்தவன் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். எல்லோர் கண்ணிலும் பட்ட அந்த கொல்லிவாய் பிசாசு அவன் கண்ணிலும் பட்டால் தேவலை என்று தோன்றியது. ஸ்கிராப்யார்ட் பக்கமாக நடந்தபோது வேண்டாம் என்று ஸ்டீஃபன்சன் தடுத்தது ஞாபகத்தில் வந்தது. அப்படியானால் அந்த பக்கமாகத்தான் அதன் நடமாட்டம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 4. மிகுந்த ஆசைகளோடு உள்ள அழகிய பெண்கள் கொலை செய்யப்பட்டால், அவர்கள் மோகினி பிசாசு ஆகவும், பிராமணர்கள் தற்கொலை செய்து கொண்டால் அவர்கள் பிரம்ம ராட்சசர்கள் ஆகவும், மந்திர தந்திரங்களில் நாட்டமுடைய மாந்திரிகர்கள் கொல்லப்பட்டால் அவர்கள் கொல்லிவாய் பிசாசுகளாகவும் இறந்த இடத்தை சுற்றி சுற்றி வருவார்கள் என்று அதர்வனம் சார்ந்த புராணங்கள் கூறுகின்றனவாம். ஸ்கிராப்யார்டில் ஒரே ஒரு மெர்க்குரி விளக்கு தென்னை மர உயரத்திற்கு நின்றபடி எரிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்கு ஒளியை சுற்றி ஈசல் பூச்சிகளின் விளையாட்டு. கீழே தொழிற்சாலை கழிவுகள் குவியல் குவியலாக கிடந்தன. அங்கும் இங்குமாக ஏராளமான மரங்கள். எல்லாமே ராஜா வீட்டு கன்றுக்குட்டி போல
பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டவை. பாலு அந்த இடத்தை அடைந்து இரும்பு குவியல் முன்னால் நின்றபோது பனிப்பொழிவும் ஒரு இரவில் தனியாக ஒருவன் அசையாத தூண் போல நிற்கிற மாதிரி இருந்தது. சற்று முன்வரை வீசிக்கொண்டிருந்த காற்றும் களைத்து போன மாதிரி ஓய்வெடுக்கப் போயிருந்தது. எங்கும் ஒரு துளி அசைவில்லை. பாலு வட்டம் கட்டி ஒரு பார்வை பார்த்தான். 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தொழிற்சாலை விளக்கு ஒளியில் மகா பெரிய கட்டிடமாக கண்ணுக்கு தெரிய நடுநடுவே மரக்கிளைகளின் மரிப்புகள், ஸ்கிராப் யார்டை சுற்றிலும் கூட மரக்கூட்டம். மயான அமைதி என்பதற்கு இலக்கணம் எழுதி கொண்டிருக்கிற மாதிரி தோன்றியது அவனுக்கு. அந்த கொல்லிவாய் பிசாசு திடீரென்று எதிரில் வந்தால் எப்படி சமாளிப்பது என்றும் கேள்விகள் ஓடியது. மனிதனாக இருந்தால் சண்டை போடலாம். கராத்தே குங்ஃபூவில் கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. அதுவே நிஜ பிசாசாக இருந்துவிட்டால் நினைக்கவே பயமாகத்தான் இருந்தது. இப்படியெல்லாம் இதற்கு முன் நினைத்ததே கிடையாது. கதைகளில் கூட பேய் கதைகளை படித்ததில்லை. பேயையும் பிசாசையும் பற்றி சேர்ந்தாற்போல ஒரு 5 நிமிடம் கூட யோசித்ததில்லை. அதெல்லாம் மனித மனத்தின் வக்ரம் பிடித்த கற்பனை என்று தீர்மானித்திருப்பவர்கள் இப்படித்தான் வளர்கிறார்கள். பாலுவின் வாழ்க்கையில் சுடுகாட்டுக்கு போன அனுபவமும் இல்லை. அவன் பார்க்க அவன் உறவினர்கள் யாரும் இதுநாள் வரையில் செத்திருக்கவில்லை. காலேஜில் படிக்கையில் சண்முகசுந்தரம் என்று ஒரு நண்பன் நளினி என்கிற பெண்ணை காதலித்தான். அவளோ அவனை பார்த்து, நீ ஒரு நீக்ரோ, உன்னை என்னால் காதலிக்க முடியாது என்று சொல்லிவிட்டாள். அந்த பெண்ணின் அலட்சியம் தாங்காமல் விஷம் குடித்து செத்து வைத்தான் சண்முகசுந்தரம். அவனை கூட மின்சார சுடுகாட்டுக்குத்தான் எடுத்து போனார்கள். அதிகபட்சம் 10 நிமிஷம். 80 கிலோ சண்முகசுந்தரம் ஒரு 5-6 கிலோ சாம்பலாக மண் சட்டிகளில் திருப்பி தரப்பட்டான். மற்றபடி மரணம் பற்றி எதுவும் தெரியாது. யோசிக்க வேண்டிய அவசியம் எழாமலே வாழ்க்கை ஓடிவிட்டது. ஒருவேளை இப்படி மரணம் பற்றியே யோசிக்காததால் இந்த பேய் பிசாசு சமாச்சாரங்கள் பொய்யாக தெரிகின்றதோ, அவ்வளவும் உண்மையோ, அந்த உண்மைதான் கொல்லிவாய் பிசாசோ? அவன் சிந்தனைகளுக்குள் நீந்திக் கொண்டே சிலையாக நின்றுவிட அவன் மேல் ஜீப் ஒன்றின் ஹெட்லைட் வெளிச்சம் பட்டது. அவன் அருகே ஜீப்பும் சீரியபடி நின்றது. உள்ளிருந்து ஸ்டீஃபன்சன் இறங்கினார். சார், சொல்ல சொல்ல கேட்காம இங்கே வந்துட்டீங்களே, வாங்க சார், அலறினார் ஸ்டீஃபன்சன். நீங்க தானா? நீங்க போங்க, எனக்கு எதுவும் ஆயிடாது. அதுக்கில்ல சார், ஜிஎம் சார் ஃபோன் போட்டு பேசினாரு, உங்களை பேச சொன்னாரு. நான் காலையில விடிஞ்ச பிறகு பேசுறேன்னு சொல்லுங்க. சார், சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா விவேகமா நடந்துக்கங்க. அந்த கொல்லிவாய் பேய நாம பாக்குறது கூட நல்லது கிடையாது. நமக்கு அப்புறம் எப்பவும் வாழ்க்கையில கெடுதல்களே நடக்குங்கிறாங்க. நீங்க வாங்க. மிஸ்டர் ஸ்டீஃபன்சன், பலமாக 8 குரலில் கத்தினான் பாலு. சார், போங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த பிசாசை விட நீங்க பெரிய தொந்தரவா இருக்கீங்களே, முதல்ல இடத்த காலி பண்றீங்களா? ஸ்டீஃபன்சனால் அதற்கு மேல் அங்கே நின்று அவனிடம் எதுவும் செய்ய முடியவில்லை. அரை மனதாக கிளம்பினார். அவனுக்குள் திடீரென்று ஒரு சந்தேகம் துளிர்விட ஆரம்பித்தது. இந்த நபரிடம் ஏதோ மர்மம் இருக்கிறது. பிசாசுக்கு பயப்படுவதாக சொல்பவர் அதைவிட அதை கண்டுபிடித்துவிட முயற்சிக்கும் என் முயற்சிக்கு ஏன் இத்தனை பயப்படுகிறார்? கேட்டுக்கொண்டே போய் ஸ்கிராப் யார்டின் வேலி மேல் சாய்ந்தபடி நின்று கொண்டான். அண்ணாந்தான். நிர்மலமான வானம், கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள், ஒரு கடி கடித்துவிட்டு தூக்கி போட்டார் போன்ற முக்கால் விட்ட நிலா, மிக அழகான இயற்கை. காற்றும் திரும்ப வீசத் தொடங்கியிருந்தது. எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ரசிக்கத்தான் முடியவில்லை. இப்படி ஒரு பிசாசு பயங்கரம் இந்த இடத்தில் இருக்கிறது என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் நம்பித்தான் தீர வேண்டும். இல்லாவிட்டால் இப்படி ஒரு சூன்யம் பிடித்த சூழ்நிலையாக இது ஆகி போகுமா? மார்பு சட்டை பட்டனை திறந்து விட்டு கொண்டு மார்பில் காற்றை பிடித்தான். ஜில்லென்று குறுகுறுத்தது அது. பார்வை சுழன்றடித்தபடியே இருந்தது. அந்த பிசாசுதான் வருவதாக தெரியவில்லை. பாலுவை பார்க்க அதற்கு பயமா? ஒரு வழியாக விடிந்து விட்டது. விடியலே எப்பொழுதும் அழகுதான். வெட்கப்படும் ஒரு பெண் திரைச்சிலையை விலக்கி கொண்டு எட்டி பார்க்கிற மாதிரி கிழக்கு அடிவானில் சூரிய விட்டம். ஸ்கிராப் யார்டிலும் மற்றும் உள்ள இடங்களிலும் சுற்றி சுற்றி வந்திருந்த பாலு மெயின் ஆபீஸை நோக்கி நடந்தான். செக்யூரிட்டி ஷெட்டில் இருந்தபடியே ஸ்டீஃபன்சன் பார்த்து கொண்டிருந்தார். பாலுவும் பார்த்தான். மகனே, உன்னை வச்சுக்கிறேண்டா என்றது மனது. தொலைபேசியை நெருங்கினான், சுழற்றினான். மறுமுனையில் ஜிஎம் சாரதி மாட்டினார். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் பாலு. எதுவும் பிரச்சனை இல்லையே? நத்திங் சார், எவ்ரிதிங் நார்மல். ரியலி? அப்சல்யூட்லி. என்னால நம்ப முடியல. இதுவரை ஒரு ராத்திரி கூட அந்த பிசாசு வராம இருந்தது கிடையாது. இனிமே அது வரவே வராது. ஏன்னா பாலுங்கிற ஒரு இரும்பு மனுஷன் கேர் எடுத்துக்கிட்டான் இல்லையா? ஓ, ரியலி, இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சேம் டைம் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. மனுஷன் பண்ற தப்புக்கு கற்பனையான தெய்வங்கள் காலடியில விழறது முட்டாள்தனம் சார். வாட் டு யூ சே? கொல்லிவாய் பிசாசுங்கிறதெல்லாம் கப்சா சார். ஃபேக்டரியை டிஸ்டர்ப் பண்ண யாரோ சதி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் யூ ஷூர்? நிச்சயமா. என் அபிப்பிராயமும் அதுதான். ஆமா, எந்த குழுவை வச்சு இந்த முடிவுக்கு வந்தீங்க? அதையெல்லாம் நேர்ல பேசலாம் சார். அதிகபட்சம் 1 வாரம் இல்ல 10 நாள்ல அந்த கிரிமினலை நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓ, வெரி குட். நான் கூட யாராவது நம்பூதிரி பணிக்கர்னு பார்க்க வேண்டி வந்துருமோன்னு நினைச்சு ரொம்ப குழம்பிட்டேன். அவசியமே இல்ல. ஐ வில் டேக் கேர். ரொம்ப தேங்க்ஸ் பாலு. பயப்படாம ஒதுங்கிக்காம நீங்க இந்த விஷயத்துல இறங்கி தைரியமா செயல்பட்டதுக்காக என் பாராட்டுக்கள். நோ மென்ஷன் சார். பை த பை, இன்னைக்கு டே டைம்ல என்னால டியூட்டிக்கு வர முடியாது. வந்தாலும் தூங்கி விழுவேன். ஓ, உங்களுக்கு இன்னைக்கு ஆஃப். நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்தா போதும். இல்ல சார், இன்னைக்கு ராத்திரியே அகைன் ஐ வில் கண்டினியூ. நானா அந்த கொல்லிவாய் பிசாசான்னு பாத்துடுறேன். சேம் டைம் ஈவினிங் உங்களையும் எம்டி மிஸ்டர் ஸ்ரீராமையும் மீட் பண்ணி பேச விரும்புறேன். ஷூர், ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நாங்க காத்திருப்போம். தேங்க்யூ சார். ரிசீவரை வைத்துவிட்டு நிமிர்ந்தான். புஜங்களில் கண் விழித்த உஷ்ணம் கணக்கணவென்று காந்தியது. சோம்பல் முறித்தான். மூங்கில் சட்டம் ஒடிகிற மாதிரி சத்தம் கேட்டது. திரும்பவும் டீ வெண்டர் மார்த்தாண்டம் டீயுடன் வந்தான். டீயை தரும்போது, உங்களுக்கு பயந்துகிட்டே அந்த பிசாசு வரலன்னு நினைக்கிறேன் சார் என்றான். எல்லாரும் அதான் பேசிக்கிறாங்களா? ஆமா சார், உங்க தைரியத்தை ரொம்ப பாராட்டுறாங்க. தனியா ஸ்கிராப் யார்டு கிட்ட நின்னதை நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க. அப்படியா? இன்னைக்கு நைட்டும் வாங்க சார், எல்லாருக்கும் தைரியமா இருக்கும். 10 நாள் தான் மார்த்தாண்டம். அப்புறம் எல்லாம் சரியாகி ஃபேக்டரி பழையபடி கலகலப்பா ஓடத் தொடங்கிடும். சந்தோஷம் சார். மார்த்தாண்டம் பழைய டீ கப்பை எடுத்துக்கொண்டு விலக பகல் டியூட்டிக்கான ஆட்கள் வரிசையாக வர ஆரம்பித்தார்கள். பாலுவும் போய் காரை கிளப்பினான். சற்று பின்னுக்கு எடுத்து ஒயிலாக வளைத்து மெயின் என்ட்ரன்ஸை நோக்கி வேகமாக காரை சீரவிட்டான். மெயின் என்ட்ரன்ஸ் அருகில் சற்று வருத்தமான முகத்தோடு ஸ்டீஃபன்சன். ஸ்டீஃபன்சன், நான் கிளம்புறேன். அவரும் தலையை அசைத்தார். இன்னைக்கு நைட் டியூட்டி தான். தயவு செஞ்சு அந்த பிசாசை இன்னைக்கு வர சொல்லுங்க. அவர் ஒரு மாதிரி முறைத்தார். முறைக்காதீங்க. பிசாசும் சரி, பிசாசுக்கு ஹெல்ப் பண்றவங்களும் சரி, என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் எச்சரிக்கை ஸ்டீஃபன்சனுக்கும் புரிந்தது. என்ன சார், உங்க நல்லதுக்கு பேசின என்னையே சந்தேகப்படுறீங்களா? அப்படித்தான்னு வச்சுக்கங்களேன். கார் திரும்ப சீறியது. மெயின் ரோட்டை தொட்டு வளையும் போது உஷா கம்பெனி பஸ்ஸில் இருந்து இறங்கி கொண்டிருந்தாள். வெங்காய சருகை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து 5.5 மீட்டரில் சேலையை நெய்த மாதிரி ஒரு புடவை. உள்ளே அப்பட்டமாக அங்கங்கள் தெரிந்தன. அவள் காதலன் ரஞ்சித் பார்த்தால், அநியாயம்டி, நீ என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா என்று கேட்டு தன் சட்டையை கழற்றி அவள் மார்பை மூட முயல்வான். அப்படி ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் பாலுவுக்கு அருவருப்பாக இருந்தது. அவள் சொன்ன குட் மார்னிங்கை காதில் வாங்காதவன் ஆட்டம் காரை வளைத்தான். மன்மதன் கரும்பு வில்லோடு இருந்து படத்தில் பார்த்திருக்கிறாள். இதோ இங்கே காரும் ஓட்டுகிறான். ஜொல்லியபடி உள்ளே வந்தாள். ஸ்டீஃபன்சன் மட்டும் வெறித்தபடியே இருந்தார். அத்தியாயம் 5. ஒரு உயிர் அனாதையாக யாரும் அள்ளி போடக்கூட இடமில்லாதபடி மட்டும் பிரியவே கூடாது. அது வாழ்ந்த நாளில் பஞ்சமா பாதகம் வேறு செய்திருந்தால் அதற்கு பித்ருலோகத்தில் கூட இடம் கிடைக்காது. ஆவியுலகத்திலும் சேர்ந்து வாழ முடியாது. அலை அலை என்று அலைந்தாக வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கை முடிந்த பிறகு நிகழும் சம்பவங்கள், கற்பனை இல்லை. அப்படி அலையும்போது அலைக்கொள்ளும் ரூபமே பிசாசு ரூபமாகும். இது எல்லோர் கண்களுக்கும் தெரியாதாம். ஒருவர் ஜாதகத்தில் மாந்தி என்னும் சனியின் புதல்வன் எங்கிருக்கிறான் என்பதை வைத்து அவரின் பார்வைக்கு பிசாசுகள் தெரியும். அருள் அலைகள் குறைந்த மனிதர்களிடமும் ஆவி சொரூபங்கள் கண்ணில் தோன்றி பயம் காட்டுமாம். போர்டிகோவில் தேங்கி நின்ற காரை விட்டு இறங்கியவன் இறை குஞ்சு போல வாய்ப்பிழந்து கொட்டாவி விட்டபடியே உள்ளே நுழைந்தான். ஹாலில் அப்பா பாஸ்கர் ராஜ் பேப்பரை மேய்ந்து கொண்டிருந்தார். பாலுவை பார்த்ததும் பேப்பரை மடித்தார். குட் மார்னிங் பா. என்னப்பா, நைட் டியூட்டி போனியாமே? அந்த ஃபேக்டரியில எக்ஸிக்யூட்டிவ் ரேஞ்சுக்கும் நைட் ஷிஃப்டா? இல்லப்பா, இது ஒரு வேடிக்கையான அசைன்மெண்ட். என்ன, நிஜமா உங்களுக்கு ஸ்ரீராம் பாசனர்ஸ் பத்தி எதுவும் தெரியாதா? கால் ஷூவை கழட்ட ஆரம்பித்தான். என்ன தெரியணும்? அந்த ஃபேக்டரி ஒரு பெக்குலியர் ப்ராப்ளத்தில் இருக்குது. என்ன, ஏதாவது லேபர் ப்ராப்ளமா? இல்லை ஏதாவது லைசன்ஸ் சிக்கலா? பிரச்சனைனா இதானா? இதை தாண்டி எவ்வளவு இருக்கு தெரியுமா? பீடிகை போடாம விஷயத்த சொல்லு. சொல்லிடுவேன், ஆனா நீங்க சிரிச்சிடுவீங்க. சிரிக்கிற விஷயமா? அப்ப முதல்ல சொல்லு. அதுக்கு முந்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீ முதல்ல விஷயத்த சொல்லு. இந்த கோஸ்ட்டுங்களை பத்தி நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? கோஸ்ட்? ஆமா, பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்களே. எதுக்கு இப்படி சப்ஜெக்ட் மாதிரி கேள்வி கேட்குற?
அந்த ஃபேக்டரி ப்ராப்ளத்துக்கும் பேய் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம்? ப்ராப்ளமே அந்த ஃபேக்டரியில பேய் பிசாசு இருக்குங்கிறது தானே. இதைத்தான் கேட்டு நான் சிரிப்பேன்னு சொன்னியா? இல்லையா பின்ன? அஃப்கோர்ஸ் அங்க பேய் பிசாசு இருக்கிறதா யாராவது கதை கட்டி விட்டுருக்காங்களா? அதனால நைட் ஷிஃப்ட் பார்க்க யாரும் வரமாட்டேங்கிறாங்களா? பாஸ்கர் ராஜ் அவன் கோடு போட்ட வேகத்தில் ரோடு போட்டார். அவனே ஒரு க்ஷணம் ஸ்தம்பித்தான். என்ன பாலு, கமான் ஸ்பீக். அப்பா, ரியலா சொல்றேன், நீங்க ஒரு IASங்கிறத எவ்வளவு ஃபாஸ்டா ப்ரூவ் பண்ணிட்டீங்க தெரியுமா? இப்ப எதுக்கு என்ன பாராட்டுற? நைட் ஷிஃப்ட் பார்க்க யாரும் வரமாட்டேங்கிறாங்களான்னு எதை வச்சு கேட்டீங்க? பேய் பிசாசு இருக்குன்னு புரளைய கிளப்பி விட்டாலே இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த தவிர்க்கிறது தான் நோக்கமா இருக்கும். தட்ஸ் ஆல். அப்ப இது ஒர்க்கர் சில்லர் பண்ற கிரிமினல் கலாட்டாங்கிறீங்களா? என்னப்பா நீ, இது தெரியலையா உன் மேனேஜ்மெண்ட்டுக்கு? இல்ல ஒன்னாலதான் அனுமானிக்க முடியலையா? அந்த கோணத்திலே நாங்க யாரும் யோசிக்கலப்பா. நீங்க சொன்ன உடனே தான் நானே யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். பேயும் பிசாசும் ஒரு ஃபேக்டரிக்குள்ள நுழையுதுன்னா இப்படித்தான் ஏதாவது இருக்கும். யூ ஆர் கரெக்ட். எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த பிசாசை பிடிக்க முடியலன்னு சொன்னதுக்கு இப்பதான் காரணம் புரியுது. உள்ள இருக்கிற சிலர் பிளான் பண்ணி பிசாசு வேஷம் போட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஷாக் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதை கண்டுபிடிக்கிறது தான் உன் முதல் வேலைன்னு சொல்லு. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லப்பா, அவங்க கணக்கையும் தீக்க போறேன். தேங்க்யூப்பா. பார்த்து அவசரப்படாம நிதானமா செயல்படு. இந்த மாதிரி விஷயத்துல புத்திசாலித்தனம் தான் ரொம்ப முக்கியம். டோன்ட் ஒரிப்பா. உங்க கூட பேசினதுல இப்ப எனக்கு எவ்வளவு தெம்பா இருக்கு தெரியுமா? திரும்பவும் சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ணு. ஆமா, பேய் பிசாசுன்னு சொன்னியே, அது கண்ணுக்கு தெரிஞ்சுதாமா? தெரிஞ்சதாவா? நெருப்பையே கக்கி இருக்கு. அப்பப்ப டெட் பாடியோட பாடி பார்ட்ஸை வேற போட்டு பயங்கரமாவே கலாட்டா பண்ணியிருக்கு. பிசாசு வேஷம் போட்டவன் பெரிய கிரிமினல். அந்த வேஷத்தை நல்லா அழுத்தமாவே போட்டிருக்கான். நீ பாத்தியா? என்னமோ தெரியல, என் கண்ணுல மட்டும் படல. அப்போ உன்னை ஆழம் பார்த்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி? நீ புதுசு இல்லையா? உன்னை பத்தி தெரியாம மிரட்ட முடியாதே. புரியலப்பா நீங்க சொல்றது. இன்னைக்கு பாரு, உன் கண்ணுல அந்த பிசாசு படும். நீயும் பயந்து ஓடுற மாதிரி நடி. ஏன் நடிக்கணுங்கிறீங்க? என்ன பாலு, எதுக்கு இருக்கு பகுத்தறிவு? நல்லா யோசி. நீ புதுசா நோட்டம் போட வந்த ஒருத்தன். நிச்சயம் பேய் பிசாசு எல்லாம் போய் எல்லாம் மேன்மேட் திங்ஸ் தான்னு நினைச்சாதான் தைரியமா களத்துல இறங்குவ. அப்படி இறங்கின உங்கிட்ட எப்படி மத்தவங்க கிட்ட செயல்பட்ட மாதிரி செயல்பட முடியும்? அநேகமா உங்கிட்ட வேற மாதிரி பிளே பண்ணுவாங்க. அது நீ அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப இது ஒரு நபர் செய்யற வேலை இல்ல, ஒரு குரூப் சதின்னு சொல்லுங்க. நிச்சயமா நைட் ஷிஃப்ட்னு ஒன்று நடக்கக்கூடாது. அதுதான் நோக்கமா இருக்கணும். அப்படித்தானே? அது ஒரு காரணமா இருக்கலாம். உங்க பாஸ் ஸ்ரீராம் ப்ரொடக்ஷன்ல டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடாதுன்னு கூட யாராவது நினைக்கலாம். காரணம் எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா அவ்வளவும் மனுஷ விளையாட்டு தான் இல்லையா? நிச்சயமா பேயும் பிசாசும் இருக்குன்னா செத்துப்போன என் அம்மா, அதாவது உன் பாட்டி, நிச்சயமா இத்தனை நாள்ல 100 தடவையாவது என்ன பார்க்க வந்திருக்கணுமே. அப்படியா? இல்லையா பின்ன? நான் கை குழந்தையா இருக்கும்போது என்னை விட்டுட்டு செத்து போயிட்டா. எந்த தாய்க்கு அந்த நிலையில உயிரை விட மனசு வரும்? அப்படியே உயிர் போயிருந்தாலும் குழந்தைக்காக அது துடிச்சபடி திரும்ப வந்தாகணுமே. ஆனா வரலையே. நீங்க சொல்றதுதான் சரிப்பா. நான் கூட ஒருவேளை பேய் பிசாசு உண்மையோன்னு நினைச்சிட்டேன். நெவர். அது ஒரு அகில உலக பொய். இங்க பரவாயில்ல, யூஎஸ்ல கோஸ்ட் கிளப்னே ஒன்னு இருக்கு. அதுல ஏகப்பட்ட மெம்பர்கள். அவங்களுக்கெல்லாம் வேலையே காரை புறேன்னு கத்திக்கிட்டு கூத்தடிக்கிறது தான். எப்படிப்பா ஒரு பொய் பல காலமா ஏதோ ஒரு வகையில பலரால நம்பப்பட்டுக்கிட்டு இருக்குது? இதெல்லாம் இப்படி உக்காந்த இடத்துல பேசி முடிக்கிற விஷயம் கிடையாது. நீயே யோசி, உனக்கு விடை கிடைக்கும். போய் முதல்ல குளி, டிஃபனை சாப்பிடு, ரெஸ்ட் எடு, பிறகு பேசலாம். ஓகேப்பா, பை. பாலு உற்சாகமானவனாக மாறி உள்ளே ஓடினான். எதிரில் வந்தாள் அவன் அம்மா சகுந்தலா. இருவர் பேசிக்கொண்டிருந்ததையும் கேட்டுக்கொண்டிருந்தவள், நில்லுடா என்றாள். என்னம்மா? உங்க அப்பா கூட பேசினதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவர் பேச்ச கேட்டு முட்டாள்தனமா நடந்துக்காத. அதிர்ச்சி அளித்தாள் சகுந்தலா. என்னம்மா சொல்ற? உன் ஃபேக்டரி விஷயம் எனக்கு தெரியாது. அங்க அவர் நினைக்கிற மாதிரி யாராவது கலாட்டா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா பேயும் பிசாசும் பொய் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோ. பாலு அடுத்த க்ஷணம் சகுந்தலாவை துளை போடுகிற மாதிரி பார்த்தான். உன் பாட்டி செத்த பிறகு வரலன்னு உன் அப்பா சொல்றது தப்பு. உன் பாட்டி தான் அவர் உயிரை பல தடவை காப்பாத்தினது. அதெல்லாம் உனக்கு தெரியாது. நிஜமாவா? பாட்டி வந்தாங்களா? எப்போ? எப்படி? நீ பாத்தியாமா? ஒரே சமயத்துல இப்படி 4 கேள்வி கேட்டா நான் அசந்திர மாட்டேன். என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இந்த உலகத்துல எதையாவது உன்னால அழிக்க முடியுமா? ஏன் முடியாது? எதை அழிக்கணும் சொல்லு. அழிக்கிறதுனா இல்லாம பண்றது, அது முடியுமா உன்னால? இல்லாம பண்றதுனா அதிகபட்சம் ஒரு பொருளை எரிச்சு சாம்பலாக்கலாம். அந்த சாம்பலையும் நீர்ல கரைச்சு நீராக்கலாம். அந்த நீரை என்ன பண்ண முடியும்?
காய்ச்சினா ஆவியாகி மறைஞ்சு போயிடாதா? வழிக்கு வந்துட்ட பார். அல்டிமேட் எண்டு ஆவிதான்னு சொல்லாம சொல்லிட்டல்ல, அப்ப ஆவி எப்படிரா பொய்யாகும்? அம்மா, நீ என்ன சொல்ற? முட்டாள்தனமா உன் ஆபீஸ் விவகாரத்துல பேயும் பிசாசும் பொய்ன்னு நினைச்சு அதுங்க கிட்ட மாட்டிக்காத. நஷ்டம் அதுங்களுக்கு கிடையாது, அப்புறம் உனக்குத்தான். ஐயோ அம்மா, எப்படி நீ அப்பாவுக்கு பொண்டாட்டியான? இப்படியெல்லாம் நீ பேசினதே இல்லையே. ஏதோ கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருக்கு, அடிக்கடி பூஜை பண்ணுவேன்னு தெரியும், அதுக்காக இப்படியா? ஃபூல், நான் உன் அம்மா, உன் நல்லதுக்கு தான் எதையும் சொல்லுவேன். எப்பவும் நியூட்ரல் பர்சனாலிட்டியா இரு, ஒரு சைட்ல சாஞ்சிடாத. உண்மை இருக்கிற பக்கம் தெளிவா தெரிஞ்ச பிறகு சாயணும், இல்லைன்னா ஆபத்தாயிடும். சகுந்தலா சொன்ன சூட்டோடு பட்டுப்புடவை சரசரக்க மாதர் சங்க தலைவிக்கான நேம் பேட்ச் சகிதம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண கிளம்பி போய்விட்டாள். ஒரு ஓரமாக கிடந்தது சோஃபா. போய் அதில் விழுந்தான் பாலு. யார் சொல்வதை கேட்பது? குழப்பமாக இருந்தது. நெடுநேரம் வரை நெஞ்சில் ஒரே கடாமுடா. இறுதியில் அப்பாதான் ஜெயித்தார். உலகில் பேயும் பிசாசும் இருக்கிறதோ இல்லையோ, நிச்சயம் ஸ்ரீராம் பாசனர்ஸில் அது இல்லை. அங்கே நடப்பதெல்லாம் மனித சதி வேலைதான். செக்யூரிட்டி கார்டு ஸ்டீபன்சனை பிடித்து 4 வெளுவெழுத்தால் உண்மை வந்துவிடும் என்று தோன்றியது. அதற்கு முன் வாயை பிளந்து கொண்டு தூக்கம் வந்து ஆக்கிரமிக்க பார்த்தது. சொடக்கு போட்டபடியே ஃப்ரிட்ஜை போய் திறந்தான். வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு ஜன்னல் அருகே போய் நின்றான். வெளியே பார்த்தபடியே தண்ணீர் குடித்தான். அவன் வெளியே பார்த்த அதே சமயம் அவனை ஒரு குடுகுடுப்பைக்காரனும் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். எதற்காக இவன் இப்படி பார்க்கிறான்? பாலுவுக்குள் குறுகுறுப்பு. பாட்டிலை வைத்துவிட்டு வெளியில் வந்தான். அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவனை காணவில்லை. ஆனால் ஒரு கருப்பு நாய் பதிலுக்கு அவனை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தது. தலைக்கு மேல் தட்டுவது போல காகம் ஒன்றும் பறந்துவிட்டு போனது. பாலுவுக்கு பகீர் என்றது. அத்தியாயம் 6. இந்த உடம்பும் பெட்ரோல் நிரப்பிய ஒரு மோட்டார் வாகனமும் ஒன்றுதான் என்று ஒரு கருத்து உண்டு. ஆனால் அது அபத்தம். மோட்டார் வாகனம் சிறிதாக இருந்து வளரவில்லை. அதை இன்னொரு மோட்டார் தனக்குள்ளிருந்து தரவில்லை. உண்மையில் உடம்பு என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு உடம்பின் வாழ்க்கையும் சரி, முடிவும் சரி, யோசித்தால் மிக ஆச்சரியம் தருவதாகும். உயிருள்ள ஒரு உடம்புக்குள் இன்னொரு உயிர் நுழைந்து வாழ்ந்திட முயல்வது பற்றி விஞ்ஞானம் அது சாத்தியமில்லை என்று கூறிவிட்டது. ஆனால் மெய்ஞானம் அப்படி சொல்லவில்லை. ஒருவருக்குள் 9 பேர் கூட இருக்கலாம் என்கிறது அது. அதேபோல உயிரின் வாழ்க்கை கூட தொடர்கதைதான். ஆதாமும் ஏவாளும் தான் உலகில் முதல் மனித உயிர்கள் என்றால் அவர்கள் ஈன்ற பிள்ளைகளின் தொடர்ச்சிதான் இன்று நாம். அவர்களின் உடல் பௌதீக விதிகளால் நசிந்து போனாலும் உயிர் சந்ததிகள் மூலம் வாழ்ந்தபடியேதான் உள்ளது. அதாவது இந்த பூமிக்கு வந்த ஒரு மனித உயிர் தொடர்ந்து உடம்புகளைத்தான் இழந்து வருகிறது. உலகில் அது வாழ விரும்பும் வாழ்க்கையை அது ஒருபோதும் இழக்கவில்லை என்கின்றனர். இந்த கருத்தை மறுக்க முடியுமா? குடுகுடுப்பைக்காரன் போய்விட கருப்பு நாய் நின்று பார்ப்பது பாலுவிற்கு ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. தெருவுக்கு 10 நாய்கள் சுற்றி கொண்டிருப்பதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? ஆனால் அந்த குடுகுடுப்பைக்காரன் எப்படி அத்தனை வேகமாக மறைந்து போனான் என்பது மட்டும் ஒரு ஆச்சரிய உணர்ச்சியாகி அவனை கொஞ்சம் யோசிக்க வைத்தது. என்ன தம்பி, யார பாக்குறீங்க? வீட்டு தோட்டக்காரன் முத்துசாமி கேட்டுக்கொண்டே முன்னால் வந்தான். ஒரு குடுகுடுப்பைக்காரன் முத்துசாமி இங்க ரோட்ல நின்னுகிட்டு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அதான். அவனுங்களா? ஒரு 3 நாளாவே அவன் தினம் ராத்திரியில வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான் தம்பி. அவனோட ஒரே ரவுசு. அப்படியா? என்ன சொல்லி மிரட்டுறான்? அது எதுக்கு தம்பி உங்களுக்கு? அவனுங்க பொழப்புக்காக எதையாவது சொல்லுவானுங்க. அந்த காலமா அவங்க சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு? நீ என்ன சொல்ற? அவங்க அப்படி என்னதான் சொல்லுவாங்க? முதல்ல அதை சொல்லு முத்துசாமி. நீங்க உள்ள வாங்க தம்பி. புதுசா வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். முதல் நாளே நைட் டியூட்டிங்களா தம்பி? பேச்ச மாத்தாம என் கேள்விக்கு பதில் சொல்லு. அவங்க யாரு? என்ன சொன்னாங்க? விடுங்க தம்பி. சாதாரணமா இவனுங்க பெரிய ஆபீசருங்க குடியிருக்கிற இந்த ஏரியா பக்கமே வரமாட்டாங்க. இப்ப என்னன்னு தெரியல, அடிக்கடி வராங்க. ஒரு கலெக்டர் வீட்டு முன்னால நின்னு குறி சொல்றமேன்னு கொஞ்சம் கூட பயமே இல்ல. முத்துசாமியின் பீடிகை பாலுவை பிடரியை பிடித்தது. முத்துசாமி, நீ விஷயத்துக்கு பளிச்சுன்னு வராம ஏன் இப்படி மாவாட்டுற? அவன் அப்படி என்னத்த சொன்னான்? தம்பி, தயங்காம சொல்லு. இருவருமே மெயின் கேட்டில் இருந்து போர்ட்டிகோ நோக்கி நடந்தபடியே பேசிக்கொண்டனர். உசுர் ஒன்று போக போகுதுன்னு சொன்னான் தம்பி என்றான் முத்துசாமி. உயிர் போக போகுதுன்னா ஊரை விட்டு ஊர் போக போகுதா? இல்ல? ஐயோ தம்பி, நம்ம வீட்டில் சாவு விழுக போகுதான். ஐசி, அது எப்படி அவனுக்கு தெரியும்? அவங்களுக்கு பொழப்பே அதானே. சுடுகாட்டை சுற்றி வரவங்க தானே அவங்க. கெட்ட சக்திங்க அம்புட்டோடையும் சகவாசம் வச்சுக்கிட்டு இப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிட்டு திரிவாங்க. கெட்ட சக்தி, சகவாசம், சுடுகாடுன்னு என்னென்னவோ சொல்ற. இதை சொல்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம்?
கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்போம் தானே. அதனால அப்ப நான் அந்த சாவை வரவிடாம தடுத்துப்பிடுறேன். இந்த பூஜை பண்ணுங்க அந்த பூஜை பண்ணுங்கன்னு என்னத்தையாவது சொல்லுவானுங்க. ஐசி, இந்த உலகத்துல இப்படியெல்லாம் கூட ப்ரொஃபஷன்ஸா? என்ன சொன்னீங்க தம்பி? இப்படியெல்லாம் கூட வேலை இருக்குதான்னு கேட்டேன். நல்லா கேட்டீங்க போங்க. சில குடுகுடுப்பாண்டிங்க சொன்னதுதான். ஜக்கம்மா அவங்க வாக்குல நின்னு அப்படியே புட்டு புட்டு வப்பா. அவ்வளவு ஏன், என் பொண்ணு கண்ணியம்மா அநியாயமா தூக்கு மாட்டி செத்து போனாலே, அத ஒரு குடுகுடுப்பைக்காரன் எண்ணி 40 நாள்ல நீ ஒரு புதையலை இழப்பன்னு சொன்னானே. அப்படியா? இல்லையா பின்ன? எதுக்கும் தம்பி கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லார்கிட்டையும் இருக்க சொல்லுங்க. முத்துசாமி விசுவாசத்தோடு தனது நம்பிக்கைகளை பகிர்ந்து கொண்டு விட்டு அருகில் கிடந்த தண்ணீர் பூவாளியையும் எடுத்துக்கொண்டான். பாலு குழம்பியவனாக பங்களாவுக்குள் நுழைந்தான். பெட்ரூமுக்குள் நுழைந்து ஏசியை தட்டிவிட்டு வாக்மேனை எடுத்து காதில் மாட்டிக்கொண்டான். ஜாகிர் ஹுசேனின் தபலா ஆல்பம் காதில் ஒரு ஹிந்துஸ்தான் ராகத்திற்காக கூட்டு சேர்ந்து ஒலிக்கத் தொடங்கியது. சாதாரணமாக அது அப்படியே அவனை சொக்க வைத்து தூக்கத்திலும் தள்ளிவிடும். அண்ணம்மாள் என்று ஒரு சமையல்காரி இருக்கிறாள். அவள்தான் வந்து வாக்மேனை எடுத்து பக்கத்தில் ஆஃப் செய்து வைப்பாள். அவன் மேல் ஒரு ஷாலையும் போர்த்திவிட்டு போவாள். இன்று அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. ஃபேக்டரி அனுபவமும் அதை ஒட்டி அப்பா சொன்னது ஒரு பக்கமும் அம்மா சொன்னது ஒரு பக்கமுமாக பட்டிமன்றம் நடந்தது. நடுவில் முத்துசாமியின் குடுகுடுப்பாண்டி புராணம் வேறு. இந்த உலகில்தான் எத்தனை விஷயங்கள்! இது எதுவும் தெரியாமல் நவீன உலகத்தின் பாதிப்புகளோடு மட்டும் வளர்ந்துவிட்டது ஒரு குற்றம் போல கூட தோன்றியது. உண்மையில் அந்த கொல்லிவாய் பிசாசு அப்பா சொன்னது போல மனித மிரட்டலா, இல்லை அம்மாவும் முத்துசாமியும் அஞ்சும் ஒரு ஆவியின் கலாட்டாதானா? இதில் இறங்கப் போகும் தனக்கும் ஏதாவது ஆகிவிடப் போகிறதா? அதற்கான எச்சரிக்கைதான் குடுகுடுப்பைக்காரனிடம் இருந்து வந்திருக்கிறதா? ஒரே குழப்பமாயிருந்தது. வாக்மேனை கழட்டி படுக்கையின் மேலேயே வைத்தவன் எழுந்து நின்றான். ஏசி குளிரை மீறி புழுங்குகிற மாதிரியும் உணர்ந்தான். ஃப்ரிட்ஜை திறந்து கோக்டின் ஒன்றை எடுத்து வாயில் பாய்ச்சி கொண்டான். அப்படியே கர்ட்டனை விலக்கி ஜன்னலையும் திறந்து வெளியே பார்த்தான். பகீர் என்றது. வெளியில் இருந்து அந்த குடுகுடுப்பைக்காரன் பார்த்து கொண்டிருந்தான். நறுக்கென்று இதயத்தின் நடுவில் மொன்னையான ஆணி ஒன்றால் குத்தியது போல இருந்தது. சட்டென்று பேச வரவில்லை. இருந்தும் தடுமாற்றத்துடன் சுதாரித்து கத்தினான். முத்துசாமி! பதிலுக்கு முத்துசாமியும் என்னங்க தம்பி என்று தோட்டத்தில் ஒரு பாத்தி அருகே நின்று கொண்டு திரும்பி கத்தினான். அந்த குடுகுடுப்பைக்காரன் ரோட்ல நின்னு முறைக்கிறான் பாரு, பிடி அவன. அப்படியா? இதோ தம்பி. எலே, எங்கடா இருக்கிற நீ? ஏண்டா இப்படி உசுர வாங்குற? முத்துசாமி புலம்பியபடி வெளியே ஓடுவது உள்ளே அறையை விட்டு வெளியே பாய ஆரம்பித்த பாலுவின் காதிலும் தேய்ந்து போய் வந்து விழுந்தது. ஓட்டமான ஓட்டமுடன் வாசலுக்கு வந்து போர்டிகோவில் தான் நின்றான். மூச்சிரைத்தது. மார்பு பொங்கி பொங்கி அமுங்கியது. ஆனால் எங்க தம்பி, யாரையும் காணுமே என்றபடி முத்துசாமியும் திரும்பி வந்தான். காணுமா? அவன் என்ன கண்ணாமூச்சி விளையாடுறானா? இப்பதானே பார்த்தேன். கேள்வியோடு ஓடிப்போய் காரில் ஏறினான். அதுவும் 10 நொடியில் புயல் காற்றில் கலந்துவிட்ட மரத்துண்டு கணக்காய் பறக்க ஆரம்பித்து போர்டிகோவை விட்டு வெளியில் ஓடியது. பங்களாவை சுற்றியுள்ள தார்ச்சாலைகளில் அவனை தேடி பிசாசாக பறந்தது. அங்கங்கே கிரீச் கிரீச் என்ற சத்தத்துடன் தேய்ந்து நின்று அருகில் உள்ள பெட்டி கடைகளையெல்லாம் நோட்டம் போட்டுவிட்டு திரும்பியும் வந்தது. எங்கேயும் அந்த குடுகுடுப்பைக்காரனை பார்க்க முடியவில்லை. இவ்வளவு வேகமாக ஒருவனால் ஒளிய முடியுமா என்ன? பாலுவை கேள்வி ஆக்கிரமித்து மனதை பிசைந்தது. தம்பி, நீங்க குழம்பி போயிருக்கீங்க, அதான் ஏதேதோ சொல்றீங்க. போங்க தம்பி, போய் படுங்க. முத்துசாமி சமாதானமாய் சொல்லிவிட்டு திரும்ப பூவாளியை தூக்கி கொண்டு நடந்தான். அவனுக்கான குடிசை பங்களாவின் தென்பகுதியில் ஒரு தூங்குமூஞ்சி மரத்தை ஒட்டி இருந்தது. மரத்தின் அடியில் மண்வெட்டி, இரும்பு சட்டி என்று தோட்ட சாமான்கள். பூவாளியையும் அங்கே வைத்துவிட்டு அருகில் கிடந்த கட்டிலில் போய் பெருமூச்சோடு அமர்ந்தான். குடுகுடுப்பைக்காரன் சொன்னதை உண்மையாக்குகிற மாதிரி அவன் காலடியில் ஒரு நாகம் 1.5 அடி உயரத்திற்கு எழும்பிய நிலையில் இஸ் என்றது. என்ன ஏது என்று பார்ப்பதற்குள் பொட்டு பொட்டு என்று போட்டே விட்டது. தம்பி! முத்துசாமியின் குரல் பங்களாவினுள் டிவியை ஆன் செய்து கிரிக்கெட் மேட்சில் பார்வையை வைக்க ஆரம்பித்திருந்த பாலுவை காதை திருகியது போல இழுத்தது. பதறிக்கொண்டு ஓடி வந்து பார்த்தபோது முத்துசாமி வாயெல்லாம் நுரைத்தள்ளி கட்டிலில் கிடந்தான். அந்த பாம்பும் அவன் பார்க்கும் விதமாய் அருகில் இருந்த பவழமல்லி புதருக்குள் விறுவிறுவென்று புகுந்து மறைந்தும் போயிற்று. தம்பி, தம்பி! பினாத்தினான் முத்துசாமி. மை காட், பாம்பு கடிச்சிடுச்சா? ஒரு நிமிஷம். அவரை தூக்கி கொண்டு காரை நோக்கி ஓடினான். பின்சீட்டில் அவரை கிடத்திவிட்டு காரையும் கிளப்பினான். காரிடம் திரும்பவும் வேகக்கிருக்கு. டயர்களிடம் பம்பரம் போல அசுர சுழற்சி. பின்சீட்டில் முத்துசாமி சிரமப்பட்டு எம்பி
டிரைவிங் சீட்டில் இருந்த அவன் தோள் மேல் கை வைத்து அழுத்தினார். தைரியமா இரு முத்துசாமி, ஜிஹெச்சுக்கே கூட்டிட்டு போறேன் உன்ன. அங்கதான் ஸ்னேக் பாய்சனுக்கு மருந்து இருக்கும். மற்றவங்க கிட்ட போனா மருந்து இல்லைன்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லையா? இல்ல தம்பி, பிரயோஜனம் இல்ல. குடுகுடுப்பக்காரன் சொன்னது பழிக்க போகுது. அவன் எனக்கு தான் சொல்லியிருக்கான், நான் பொழைக்க மாட்டேன் என்று முத்துசாமி புலம்ப காரிடம் வேகம் கூடிக்கொண்டே போனது. சிக்னலில் கூட நிற்காமல் காரை ஒரு அம்பு போல சீரவிட்டான் பாலு. இப்படியா பாம்பு இருக்கிறது கூட தெரியாம தோட்ட வேலை பாப்பீங்க என்று செல்லமாக, அதே சமயம் மூர்க்கமான குரலில் கடிந்தும் கொண்டான். காரும் ஜிஹெச்சின் எமர்ஜென்சி கேட் முன்னால் தூக்கி எறிந்த செங்கல் நச்சென்று வந்து விழுந்த தினசில் தேங்கி நின்றது. இறங்கி கதவை திறந்து முத்துசாமியை தொட்டு தூக்கப் போனான். ஆனால் முத்துசாமி முடிந்து போய்விட்டிருந்தான். உடம்பிலும் ஜிலுஜிலுப்பின் ஒரு ஆரம்பம். பாலுவின் நெஞ்சிலும் திமிசுக்கட்டையால் குத்தினது போல ஒரு வலி. அத்தியாயம் 7. ஆவிகளை பற்றிய ஆராய்ச்சிகள் ஒரு தொடர்கதையாகவே உள்ளன. அது ஒரு முடிவை அடைய முடியாத தொடர்கதையாகவே நீளுவது ஒரு அதிசயமே. சிலர் ஆவிகளை படம் பிடித்து அது ஒன்றும் கேமரா ட்ரிக் இல்லை என்கிறவரை வந்தனர். அதை சில அறிஞர்களும் ஒப்புக்கொண்டனர். ஆனாலும் அந்த ஆவி உருவம் ஒருவித மின் அலைதான், ஒவ்வொரு உடம்பும் அதை கொண்டிருக்கிறது என்றும், ஒரு சரீரமானது வாழ்ந்த இடத்தில் அதன் உடல் உதிர்த்த மின் அலைகள் பல்வேறு காரணங்களால் ஒரு சூட்சம உடல் போலவே தெரியும். மற்றபடி அந்த சூட்சம உடல் என்பது கரைந்துவிடக்கூடிய ஒரு புகை போன்றதே. அதனால் பேசவோ பார்க்கவோ நடக்கவோ ஓடவோ இயலாது. இவைகளுக்கு விசை சக்தி என்று ஒன்று வேண்டும். எனவே உடம்பின் வெப்பம் உதிர்த்த அலைகளைத்தான் ஆவிகள் என்று கூறுகிறார்கள் என்கிற அளவில் ஆய்வுகள் வளர்ந்திருக்கின்றன. இருந்தும் ஒரு தாயை இழந்து தவித்த ஒரு மகனின் காதில் அவனது தாயின் குரல் ஒலித்து குறிப்பிட்ட ஒரு பயணம் மேற்கொள்ள இருந்தவனை தடுத்துள்ளது. அந்த பயணத்தை அவன் மேற்கொண்டிருந்தால் அவன் விபத்துக்குள்ளாகி இருப்பான் என்பது பின்னர் தெரிய வந்தது. இதை நம்ப முடியாத அல்லது மிக தற்செயலான ஒரு நிகழ்வாகவே ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆவிகளை பற்றிய ஆய்வு என்பது ஒரு படி ஏறினால் 3 படி சறுக்கும் விதமாகவே உள்ளது. ஆஸ்பத்திரிக்கே முத்துசாமியின் சொந்தங்கள் வந்துவிட்டார்கள். கலெக்டர் வீட்டு தோட்டக்காரன் என்பதால் ரொம்பவும் படுத்தாமல் உடம்பையும் அறுக்காமல் கொடுத்து விட்டார்கள். தகவல் போய் கலெக்டர் பாஸ்கர் ராஜும் ஆஸ்பத்திரிக்கே வந்து சம்பிரதாயப்படி மலர் வளையமெல்லாம் வைத்தார். அநியாயமாக பாம்பு கடித்து செத்து போனதால் அரசாங்க உதவியை வாங்கி தருவதாக கூறி சொந்தங்களையும் தேற்றினார். பாலு பிரமை பிடித்த மாதிரி நின்று கொண்டிருந்தான். குடுகுடுப்பைக்காரன் சொன்னது பலித்துவிட்டதே என்கிற ஆச்சரியம் ஒருபுறம், அதை எடுத்து சொன்னவனே போய்விட்ட அதிர்ச்சி மறுபுறம். உடம்பை வாங்கி கொண்ட சொந்தங்கள் ஒரு பக்கமாக போக மறுபக்கமாக பாலுவும் கிளம்பினான். வீட்டில் கூட பிரமை பிடித்தவனாகத்தான் சுற்றி வந்தான். மாலை 5 மணிக்கு GM சாரதியையும் MD ஸ்ரீராமையும் சந்தித்து பேச விரும்பி இருந்ததை மறுநாளைக்கு என்று மாற்றி அவர்களுக்கு தகவலும் கொடுத்து விட்டான். மனது நிலை கொள்ளாமல் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. இந்த மாதிரி அவஸ்தைகள் எல்லாமே அவனுக்கு புதிது. முதல் இன்டர்வியூவிற்கு போனதில் இருந்தே இப்படித்தான். தொட்டு தொட்டு தப்பாகவே எல்லாம் நடக்கிறது. நைட் ஷிப்ட் பார்த்த களைப்பு முகத்தில் எண்ணெயை பூசி உடம்பை பிசைந்தது. கண்ணை மூடினால் தூக்கம் வராமல் அந்த குடுகுடுப்பைக்காரன் தான் முன்னால் நின்றான். வீடும் வெறிச்சோடி விட்டது. சென்ட்ரி போலீஸ் கூட முத்துசாமியின் சாவுக்கு துக்கம் கேட்க கிளம்பி போய்விட்டிருந்தார். சவுந்தலா கூட அவன் வீடு எங்கோ ரெட் ஹில்ஸ் பக்கம் இருப்பதை தெரிந்து கொண்டு தலையை காட்டிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தான். பாலா, நீதான் முத்துசாமியை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனியா என்று கேட்டுக்கொண்டே அவன் எதிரில் காதில் கழுத்தில் போட்டிருந்ததை எல்லாம் கழட்டத் தொடங்கினாள். ஆமாம்மா, தப்பு பண்ணிட்ட. கலெக்டர் பங்களால இல்லாத வேலைக்காரங்களா? அவங்க யாரையாவது அனுப்பியிருக்கலாம்ல. ஏமா, நான் போனதுல என்ன தப்பு? தப்பு தான். நல்ல வேளை முத்துசாமிக்கு பெருசா சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அவன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியும் கிடையாது. யோசிச்சு பாரு, அவங்கெல்லாம் இருந்திருந்தா உங்க வீட்டுல வேலை பார்க்க போய் தான் செத்து போனான். அதனால நீங்க தான் அவன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? அது உண்மைதானே? புடலங்கா, அவன் விதி பாம்பு ரூபத்துல வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு யாரு என்னடா பண்ணுவா? அவன் எங்க இருந்தாலும் இந்த பாம்பு கடிச்சிருக்கும். விதியை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ராஜீவ் காந்திக்கு இல்லாத பாதுகாப்பா விதி அவரை தானு ரூபத்துல வந்து கொண்டு போகல? விதி ஆவி, நீ கண்டதை நம்புறம்மா. நம்ப வேண்டியது நம்பத்தாண்டா வேணும். இல்லன்னா நஷ்டம் நமக்கு தான். அதுலயும் முத்துசாமி அநியாயமா வேற செத்து போயிருக்கான். அவனால இந்த பங்களாவுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நாளைக்கே ஐயர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து புண்ணியாவசனம் பண்ணணும். அப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து ஹோமமும் செய்யணும். எதுக்கா? அவன் என்ன சாதாரணமாவா செத்துருக்கான்? இது அநியாய சாவு இல்ல? செத்த இடத்தையேல ஒரு ஆவி சுத்தி சுத்தி வரும். போதுமா, ரொம்பவும் உளறீங்க நீங்க. நான் வரேன்.
உளறல. உனக்கு உன் அப்பா மாதிரி எல்லாம் பொய்ன்னு பேசணும். ஐ எம் சாரி, என்னால முடியாது. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. பை த பை, நீ குளிச்சியா? எது கேக்குற? சாவுக்கு போயிட்டு வந்தா குளிக்கணும், இல்லாட்டி தீட்டு. அப்படின்னா அதை பத்தி எல்லாம் விளக்கமா சொல்ற மூட்ல எல்லாம் நான் இல்ல. நீ குளிக்கலன்னா முதல்ல போய் குளி, ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் பிறகு பேசிக்கலாம். சகுந்தலா சொன்னபடியே நகை நட்டு இல்லாத உடம்போடு குளிக்க போனாள். அவனுக்கு எல்லாமே வினோதமாக புதிராக இருந்தது. இரவு மணி 10 இருக்கும். அவன் அறைக்குள் நுழைந்த அண்ணம்மாளால் தூக்கம் கலைந்து விழிப்பேற்பட்டது. ஈரத்தலையுடன் அண்ணம்மாள் அவன் எதிரில், பால் டம்ளருடன். என்ன அண்ணம்? பால் தம்பி. இதுக்காக லைட்டை போட்டு எழுப்பணுமாக்கும். டின்னர் கூட நீங்க சாப்பிடல, அதான். அப்படி வச்சுட்டு போ, மறந்துடாம குடிச்சிடுங்க. தூங்கிட போறீங்க. ஆமா, நீ எப்போ வந்த? நான் 8 மணிக்கே வந்துட்டேன். முத்துசாமி அடக்கம் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க தம்பி. உடம்பு இடுகாட்டுக்கு போச்சு. நாங்க இந்த பக்கமா கிளம்பி வந்தோம். பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். இப்படி ஒரு முடிவு வந்திருக்க வேணாம். அந்த பாம்பையும் பாம்பாட்டியை வச்சு பிடிச்சு அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்படியா? ஆமா தம்பி, நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, காப்பாத்த முடியல. எல்லாரும் உங்களைத்தான் நினைச்சுக்கிட்டோம். கலெக்டர் மகன்கிற பந்தாவே இல்லாம பழகிற உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி சரி, எனக்கு ஏற்கனவே ஜலதோஷம். நீ வேற ஐஸ் வைக்காம கிளம்பு. அன்னத்தை அனுப்பிவிட்டு பாலை எடுத்து பருகினான். திரும்ப தூங்க பிடிக்காதபடி மனதில் சஞ்சலம். அருகில் ரிமோட் கிடந்தது. எடுத்து தட்டினான். டிவியில் கிரிக்கெட் ஓடியது. விறுவிறுப்பாக இருந்தது. மணியும் 11:12 தொட்டுவிட்டது. சட்டென்று கரண்ட் கட்டாகி குப்பென்று இருள் வந்து போர்த்தினாற் போல கவ்வி கொண்டது. படுக்கையை விட்டு எழுந்திருந்தான். ஜன்னல் கதவுகளை திறந்துவிடத் தொடங்கினான். தோட்டத்து மரங்களில் பட்சிகளின் அரட்டை சத்தம். முக்கால் நிலா வேறு கிளைகளின் இடையே ஒரு ஓவிய காட்சி போல தெரிந்தது. ரம்யமாக இருந்தது. ஊரெங்கும் ஒரே அமைதி. எனவே சின்ன சத்தம் கூட துல்லியமாக கேட்டது. அதில் குடுகுடுப்பைக்காரனின் அந்த சின்ன உடுக்கை சத்தமும் சேர்ந்து கொண்டது. சுருக்கென்றது. பகலில் தோன்றி தோன்றி மறைந்தவன் இப்பொழுதும் வருகிறான். அசாதாரணமானவன், ஆபத்தானவனுமா? பாலுவிற்கு முகம், மொழி என்று எல்லா பாகங்களும் வியர்க்கத் தொடங்கியது. குடுகுடுப்பைக்காரனும் பங்களா வாசலுக்கு வந்து விட்டான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. 3 நாளா நான் சொன்ன ஒரு செய்தி முணுக்குன்னு நடந்துடுச்சு. உசுறு ஒண்ணு அரவத்தால மசுர போல உதிர்ந்துடுச்சு. இப்பவும் சொல்றேன், ஜக்கம்மா பேரால சத்தியமா சொல்றேன். நம்புனவருக்கு நடராசன், நம்பாதவருக்கு யமராசன். காத்து கருப்பு, சண்டமுனி, பாண்டிமுனி, ஐயனாரப்பன், ஆதிசக்தி, சுடலமாடசாமி, மோகினி பிசாசு, தீனாக்கு, கொல்லிவாய் பிசாசு, இதெல்லாம் சத்தியம். நம்புனா நல்லது செய்யும், நம்பாட்டி உசுர குடிக்கும். மாடி வீட்டு இளையராசா, மனசுல ஒரு குத்தம் இருக்கு. மாத்திக்கிட்டு நடந்தா 108 வயசு வாழலாம். தூத்திக்கிட்டு சோதனை பண்ணா பாத்தி கட்டி புதைக்க வேண்டியதுதான். எச்சரிக்கை பண்ணுறா ஜக்கம்மா. சொல்லுறதா சொல்லிப்புட்டேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அவன் குரல் தேயத் தொடங்கியது. அவன் அடுத்த பங்களா பக்கம் போகத் தொடங்கிவிட்டான். கச்சிதமாய் பாலுவின் அசைன்மெண்ட்டை குறிவைத்து அங்குள்ள கொல்லிவாய் பிசாசு உண்மை என்கிற ரீதியில் அவன் செய்த எச்சரிக்கை பாலுவுக்கும் புரிந்தது. இடியட், பகல்ல ஒளிஞ்சு விளையாடினது போதாதுன்னு ராத்திரிலையும் வந்து மிரட்டி பாக்குறியா? கைகளை குத்தி கொண்டவன் ஒரு டார்ச் லைட்டை தேடி எடுத்துக்கொண்டு மாடியில் உள்ள அவனது அறையை விட்டு இறங்க ஆரம்பித்தான். வெளிச்ச வெட்டம் வழிகாட்ட வெளியில் வந்தவனை பார்த்து நாய் குரைத்தது. ஏய் சுமாரு, நான் தான். தன் முகத்துக்கு மேல் வெளிச்சம் அடித்து அதற்கு காட்டி அதன் குரைப்பை அடக்கியவன் மெயின் கேட்டை நோக்கி ஓடத் தொடங்கினான். தம்பி! ஒரு குரல் ஓடுபவனை கூப்பிட்டது. அச்சு அசல் முத்துசாமியின் குரல். அப்படியே காலுக்கு ஒரு கயிறை கட்டி இழுத்த மாதிரி இருந்தது. தேங்கி நின்றவன் திரும்பி பார்த்தான். முத்துசாமியேதான். கையில் பூவாலியோடு பகலில் தோட்டத்தை சுற்றி சுற்றி வரும் அதே தோற்றத்தில். பாலுவுக்கு நெஞ்சை அடைத்தது. காதுக்குள் கூட ராக்கெட் புகுந்த மாதிரி ஒரு இரைச்சல். முத்துசாமி! நானேதான் தம்பி. என்ன தம்பி இப்படி ஆய்போச்சு என் கதை? நான் போக மாட்டேன் தம்பி. பூவாலி சப்திக்க முத்துசாமி பாலுவை நோக்கி வேகமாக நெருங்கினான். இல்ல, வேண்டாம், வராத. பாலு அலற சட்டென்று மின்சாரம் வந்து தோட்டத்து மெர்க்குரி விளக்கும் எரிய மெயின் கேட்டில் இருந்து சென்ட்ரி போலீஸ்காரரும் ஓடி வந்தார். ஓடி வந்தவர் மிரண்டு போய் நிற்கும் பாலுவை பார்த்து கேட்டார். தம்பி, என்ன இது? தூங்காம இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முத்துசாமி, முத்துசாமிய பாருங்க. முத்துசாமியா? எங்க எங்க? அதோ. அவன் கை நீண்டது. சரிதான், வாங்க தம்பி. அவன் இந்நேரம் கைப்பிடி சாம்பலாயிருப்பான். ரொம்ப குழம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, குடுகுடுப்பக்காரன் கூட இப்ப ஏதேதோ சொன்னான். அவன் கிடக்குறான், நீங்க போங்க. இல்ல, நான் இப்ப அவனை பார்க்கணும். அவன் எப்படி எல்லாத்தையும் முந்தியே சொல்றான்னு தெரியணும். பாலு புலம்ப பாஸ்கர் ராஜும் சகுந்தலாவும் கூட எழுந்து வாசலுக்கு வந்து விட்டனர். பாலு,
வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? என்ன பெருமாள், என்னையா நடக்குது? ஐயா, தம்பி தூங்காம எந்திரிச்சு வந்து நம்ம செத்துப்போன முத்துசாமிய பார்த்ததா சொல்லி குழப்பறாருங்க. பாலு, என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணுமில்ல டாடி, டோட்டலா நான் இப்ப குழப்பத்துல இருக்கேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல டாடி. ஃபூல், உள்ற வா, நீ போயா. சகுந்தலா, உன் பையன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன், கூட்டிகிட்டு வா. இல்லப்பா, பயப்படலண்ணா. ஆனா நான் முத்துசாமிய பார்த்தேன். அவன் இப்ப நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொன்னான். இருக்குங்க, நான் கூட சொல்லல பாலு. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம், வா. இங்க நின்னு பேச வேணாம், கமான். அவனை இருவரும் உள்ளே அழைத்து செல்ல சென்ட்ரி போலீஸ்காரரும் தலையில் அடித்து கொண்டு மெயின் கேட் நோக்கி சென்றார். உள்ளே, முதல்ல தண்ணிய குடி. சகுந்தலா கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை நீட்டினாள். பாலுவும் வாங்கி குடித்தான். பின் தலையை உதறி பெருமூச்சு விட்டான். ரியலி ரொம்ப பயங்கரம்மா, நீ சொன்னது ரொம்ப சரி. நான் முத்துசாமிய பார்த்தேன். செத்து போனவங்க ஆவியா அலைவாங்கன்னு நீ சொன்னது உண்மைம்மா. சரிடா, அதையே நினைக்காம கொஞ்ச நேரம் ஏதாவது புத்தகம் இருந்தா எடுத்து படி. வெளியே மட்டும் போகாத. நாளைக்கே ஐயரை வரவழைச்சு ஒரு பூஜையை பண்ணிட்டு தான் மறுவேல. ஆமா, அவன்தான் ஏதோ உளறான்னா நீ அதுக்கு சுருதி சேர்க்கிற மாதிரியே பேசு. பாலு, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததால உன்னோட பாடியில சைக்கோமோட்டார் சிஸ்டத்துல ப்ராப்ளம், அவ்வளவுதான். சும்மா ஆவி பூதம்னு போட்டு குழப்பிக்காத. இல்லப்பா, நான் தெளிவாதான் இருக்கேன். உங்களுக்கு தெரியாது, நேத்து ராத்திரி குடுகுடுப்பக்காரன் இந்த வீட்டுல ஒரு சாவு நடக்கும்னு சொன்னான். நடந்துருச்சு. இன்னைக்கு கூட வான் பண்ணியிருக்கான். சரி சரி, இதுக்கு மேல எதுவும் பேசாம போய் படு. குடுகுடுப்பக்காரன் வார்னிங்னுட்டு. பாஸ்கர் ராஜ் மெயின் கேட் இன்டர்காமை தட்டினார். பெருமாள், யார் அது குடுகுடுப்பக்காரன்? இந்த ஏரியால அவனுக்கு என்ன வேலை? அடுத்த தடவை வந்தா பிடிச்சு உள்ற போடு அந்த ஆளை. சரிங்க சார். இது என்ன சேரியா இல்ல குப்பமா? கண்டவன் வந்து காது குத்த? நான்சென்ஸ், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க சார். இன்டர்காம் ரிசீவரை வைத்துவிட்டு பாலுவை சற்று எரிச்சலுடன் பார்த்து கொண்டே படுக்க போனார் அந்த மாவட்ட கலெக்டர். நீ கவலைப்படாத பாலு, அவர் எப்பவுமே அப்படித்தான். சகுந்தலா அவன் தலையை கோதிவிட்டாள். கெடிகாரம் மணி 1 என்று சத்தம் போட்டது. சரி, போய் படு. இரு, ஒரு நிமிஷம். உள்ளே சென்றவள் விபூதியுடன் வந்து அவன் நெற்றியில் பட்டையாக பூசிவிட்டாள். இது முருகன் விபூதி, இனி எந்த ஆவியும் உன் கண்ணுக்கு படாது. அவனும் அம்மாவை வெறித்தபடி எழுந்து பெட்ரூம் நோக்கி நடந்தான். படுக்கையில் விழுந்தான். நடந்ததெல்லாம் கனவா இல்லை நனவா என்று கேட்டுக்கொண்டான். நேற்று இரவு இதே நேரம் ஒரு பிசாசை பார்க்க காத்திருந்தும் அது கண்ணில் படவில்லை. இன்றோ எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஆவி கண்ணில் பட்டு அவனது விஞ்ஞான புத்தியையே ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. நெஞ்சு படபடத்தது. எதுதான் உண்மை? அத்தியாயம் 8. இறந்தவர்களுக்கான நினைவு தினத்தன்று சில சடங்குகள் செய்யப்படுகின்றன. அன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் காக்கைக்கு சோறிடுவது ஆகும். சாதாரணமாக வீசி எறியும் சோற்றுக்கு எங்கிருந்தாலும் காக்கைகள் வந்துவிடும். ஆனால் காக்கைகளே இல்லாத ஒரு இடத்தில் சோறிடப்பட்டு காக்கை ரூபத்தில் இறந்தவர்கள் வருகிறார்களா என்று ஆராயப்பட்டது. மாலை 5 மணி. முதல் நாள் ஜிஎம் சாரதியிடம் சொன்னது போல அவரையும் எம்டி ஸ்ரீராமையும் சந்தித்து பேச கார்ப்பரேட் ஆபீஸுக்குள் நுழைந்த பாலு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மரக்கிளை ஒன்றை பிடித்துக்கொண்டு கரையேறியவனைப் போல அலங்கோலமாகவே இருந்தான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்ற இடத்தில் உயிரை விட்டுவிட்டிருந்த தோட்டக்காரன் முத்துசாமியின் சாவும் அவன் உடம்பை வாங்க வந்த உறவினர்கள் எழுப்பிய அழுகுரலும் டேப்பில் பதியப்பட்டது போல காதில் ஒளிபரப்பாகிக் கொண்டே இருந்தது. அதைவிட கொடுமையாக இரவில் குடுகுடுப்பைக்காரன் அவன் கண்ணில் பட்டதும் நெஞ்சை குடைந்தபடியே இருந்தது. அதைவிட குடுகுடுப்பைக்காரன் சொன்னது போல அந்த பங்களாவில் ஒரு சாவு விழுந்துவிட்டது. ஒரு சாவு வரப்போவதை தெருவில் சுற்றி வந்து பிழைப்பு நடத்தும் ஒருவன் சாதாரணமாக சொல்லி இருக்கிறான். இது தற்செயலா இல்லை அவன் வாழ்வின் மர்மமான பக்கங்களை படிப்பதில் கெட்டிக்காரனா? புரியாத குழப்பம் மனதை உழுக்க அதே நினைவாக இருந்தவனை ஜிஎம் சாரதி கலைத்தார். மிஸ்டர் பாலு, ரொம்ப டல்லா இருக்கீங்களே, சரியா தூங்கலையா? இல்ல சார், தூங்க முடியல. இன்பிட்வீன்ல என்னென்னமோ நடந்துடுச்சு. என்ன சொல்றீங்க பாலு? ரொம்ப உடம்புக்கு முடியாம போய் டெம்பரேச்சர் எகிரிடுச்சா இல்ல? உடம்புக்கெல்லாம் ஒண்ணுமில்ல சார், இது முழுக்க முழுக்க மனசு சம்பந்தமான சிக்கல். அதை விடுங்க. எம்டி வந்துட்டாரா? நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க இப்படியே வரவேணாம். பாத்ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வரீங்களா? ஷூர் சார், ப்ளீஸ். போங்க. முதல்ல அவரை சந்திக்க போறீங்க. பளிச்சுன்னு போய் பார்த்தாதான் நல்லா இருக்கும். பை த பை, பேய் பிசாசு விஷயமெல்லாம் உண்மை இல்ல, எல்லாம் யாரோ செய்யற கலாட்டாதான்னு நீங்க நினைக்கிறதா அவர்கிட்ட சொன்னேன். அவரும் அதை கேட்டு கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்ணாரு. நாம டிஸ்கஸ் பண்ணா க்ளூ கிடைச்சிடும்னு சொல்லியிருக்கேன். பேசுவோம் சார், ஒரு 15 நிமிஷம் கொடுங்க. நீங்க போயிட்டு வாங்க. பாலு எழுந்திருந்தான். பின் கார்ப்பரேட் ஆபீஸின் பிரத்யேக பாத்ரூம் நோக்கி அழைத்து செல்லப்பட்டான். மிக நவீனமான அறை.
டவல், ஷாம்பூ, ஷேவிங் ரேசர், பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேயர் என்று சகல வசதிகளோடு பாத்ரூம் இருந்தது. உள்ளே நுழைந்து கதவை தாள் போட்டு கொண்டான். உடைகளை கழற்றி போட்டுவிட்டு ஷவருக்கான ஓப்பனரை திருகினான். சிலீரென்று நீர்த்துளிகள் பீரிட்டு தெரித்து விழ ஆரம்பித்தன. பரம சுகமாக இருந்தது. உடம்பை இறுக்கிக் கொண்டிருந்த களைப்பு ஏதோ மழை நீர் பட்டு கரைந்த மண்கட்டி போல கரைந்து உடம்பே ஒரு புத்துயிருக்குள் திளைக்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. சில நிமிட குளியலுக்கு பிறகு சோப்பினை எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கொண்டவன் முகத்தையும் நுரையால் மூடினான். கண்களை திறக்காமல் ஷவர் ஓப்பனை அனுமானமாக தேடி திருகினான். மீண்டும் ஜில்லீரென்ற மழை. சோப்பெல்லாம் கரைந்து கண்களையும் திறந்தான். பெட்ரோல் மேல் தீக்குச்சியை வீசி எறிந்த மாதிரி பகீர் என்று ஆகிப்போனது. ஷவரில் தண்ணீருக்கு பதில் ரத்தம் பாய்ந்து கொண்டிருந்தது. ஐயோ, இப்பொழுது குளித்தது ரத்தத்திலா? நெஞ்சை அடைத்தது. சார்! அலறிக்கொண்டே பாத்ரூம் கதவை திறந்தான். ஒரு செந்நிறம் தோய்ந்த மனிதனாக ஜட்டியுடன் ஓடி வந்தவனை பாத்ரூம் ஸ்வீப்பர் பார்த்து கிடுகிடுவென்று நடுங்க ஆரம்பித்து விட்டான். சார்! என்னையா சார்? என்னையா இது? ஷவர்ல ரத்தமா கொட்டுது? ரத்தமா? கேள்வியோடு அவனை மயக்கம் கவ்வியது. மை காட்! தலையில் அடித்து கொண்ட பாலுவின் எதிரே வாட்டர் கூலர் தெரிந்தது. நல்லவேளை அதன் பைப்பை திருகவும் ஜில்லீர் என்று நல்ல தண்ணீர் வர ஆரம்பித்தது. அப்படியே உடம்பின் மேல் அதை பீச்ச செய்து இரத்த வண்ணத்தை கழுவத் தொடங்கினான். சாரதி வந்து பார்த்துவிட்டு கண்களை அகட்டி விரித்தார். எம்டி ஸ்ரீராமும் பலர் புடைசூழ வந்தவராக பாத்ரூமை எட்டி பார்த்தார். சிவப்பு பெயிண்டை கொட்டினது போல உள்ளெல்லாம் சிவப்பு நிறம், கூடவே ஒருவித துர்நாற்றம். ஸ்ரீராமின் பிஏ வாட்டர் டேங்கை பார்ப்பதற்காக அதை நோக்கி ஓடினான். அது கார்ப்பரேட் ஆபீஸின் மாடியில் ஒரு ராட்சச பிளாஸ்டிக் டேங்கராக ஒரு மூலையில் தெரிந்தது. போய் எட்டி பார்த்தான். அதனுள் சரிபாதி அளவுக்கு இரத்தம். எட்டி பார்த்தபோது மூக்கில் ஏறியது ஒருவித நாற்றம். இதயமும் ஒரு க்ஷணம் யாரோ தெரியாமல் மிதித்துவிட்ட பனை நுங்கு போல நசுங்கி அவனை கொஞ்சம் போல தடுமாற விட்டது. அவனோடு வந்த அக்கவுண்டன்ட்டும் மார்க்கெட்டிங் மேனேஜரும் கூட டேங்கில் ரத்தத்தை பார்த்துவிட்டு மூக்கை பிடித்து கொண்டு திரும்பினார்கள். மீட்டிங் ஹால். ஸ்ரீராம் தன் சீட்டில் பேப்பர் வெயிட்டை உருட்டியபடியே தவிப்போடு. இடப்பக்கம் GM சாரதி, வலது பக்கமாய் பாலு, சற்று தள்ளி வரிசையாக டாப் மேனேஜ்மெண்டின் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்கள். எல்லோரிடமும் இறுக்கமான பயங்கர மௌனம். ஸ்ரீராம் கூட எப்படி பேச்சை எடுப்பது என்று தெரியாதவராக பேப்பர் வெயிட்டை உருட்டிக்கொண்டே இருந்தார். நல்லவேளை சார் என்று பாலுவே ஆரம்பித்தான். எல்லோரும் அவனிடம் ஊன்றத் தொடங்கினர். இந்த ஃபேக்டரியை பொறுத்த அளவில் நடக்கிற எல்லாமே ரொம்ப வினோதமா இருக்கு. ரொம்ப பிரைவசியோட பராமரிக்கிற பாத்ரூம் டேங்கே ரத்தத்தால நிரப்பப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் செக்யூரிட்டி நடமாட்டம் இருக்கிற ஒரு பரபரப்பான கம்பெனில எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் இப்படி ரத்தத்தை நிரப்புறதுங்கிறது இம்பாசிபிள். முதல்ல ரத்தம் கிடைக்கணும், பிறகு அதை கொண்டுகிட்டு வரணும், டேங்க்ல ஏத்தணும். எல்லாமே அசாதாரண விஷயங்கள். சோ பாலு சற்று இடைவெளி விட்டான். சோ இது GM சாரதி. இது அமானுஷ்யமான ஒரு விஷயம்தான் மிஸ்டர் பாலு. சாரி சார், நான் தான் இந்த பிசாசு விஷயம் ஒரு மனித முயற்சின்னு சொன்னவேன். ஆனா இப்ப நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவனே அப்படி சொல்லவும் எல்லோரும் மௌனமாக வெறித்தனர். ஸ்ரீராம் பேப்பர் வெயிட்டை சுழற்றி கொண்டே இருந்தார். சிலர் மேல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்களே. சாரதி நடுவில் முக்கியமான அந்த கேள்வியை கேட்டு பார்த்தார். அஃப்கோர்ஸ், உங்க செக்யூரிட்டி கார்டு ஸ்டீஃபன்சன், துணிச்சலா ஷிஃப்ட்டுக்கு ஒரு நாள் கூட லீவ் போடாம வந்துட்டு இருக்கிற ஆபரேட்டர் மகேந்திரன்னு சிலர் மேல சந்தேகம் வந்தது. ஒரு குரூப், ஐ மீன் உங்க ஒர்க்கர்ஸ் குரூப் ஒன்று நைட் ஷிஃப்டை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு டிராமா போடுறாங்களோன்னு ஒரு சந்தேகமும் வந்தது. ஏன்னா வெளியே இருந்து யாரும் வந்து தொடர்ச்சியா பயம் காட்ட முடியாது, அது சாத்தியமும் இல்லை. அதனாலதான் இது மனுஷத்தனமா இருக்கணும்னு சந்தேகப்பட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அமானுஷ்யம்னு ஒன்று இருக்கிறத தான் எனக்கு புரிய வச்சிருக்கு. இந்த ரத்தம் ஷவர்ல வந்ததை சொல்றீங்களா? அவசரப்படாதீங்க, ஸ்வீப்பரே கூட அப்படி செஞ்சிருக்கலாம். நாங்களும் எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லை சார், என் வீட்டிலேயே எனக்கு ஒரு மோசமான அனுபவம். என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேணாம், நான் அதை பத்தி பேச விரும்பல. சரியோ தப்போ, பிசாசு இருக்கிறதா நம்பி அதை ஒரு மந்திரவாதியை வச்சு அரெஸ்ட் பண்ற வழியை பாருங்க, அதுதான் நல்லது. அதே சமயம் உள்ள யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா அதையும் தொடரலாம். 2 விஷயமும் செயல்படட்டும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்களா இப்படி பேசுறீங்க? சார், என்னோட கருத்தை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சரி, செக்யூரிட்டி கார்டு ஸ்டீஃபன்சன், ஆபரேட்டர் மகேந்திரன் மேலெல்லாம் டவுட் இருக்கிறதா சொன்னீங்களே, எதை வச்சு? அவங்க பேசினதை வச்சு ஒரு அனுமானத்துல தான் அப்படி சொன்னேன். வீட்டில் போய் யோசிச்சு பார்த்தப்போ நைட் ஷிஃப்ட்ல மட்டும் இப்படி நடக்கிறதால ஷிஃப்டை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்களோன்னு தோணுச்சு. அது உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா? கம்பெனிக்குள்ளார ஒரு ரவுண்டு வந்து
ஒவ்வொரு அங்குலத்தையும் சோதிச்சு பார்த்தா பிசாசு விஷயம் பத்தின உண்மை தெரிய வராதா? அதிசயமாக அக்கவுண்டன்ட் ஒருவர் கேட்டார். சோதிச்சு பார்க்கலாம், ஆனா அதனால பெரிய பலன் ஏற்படும்னு எனக்கு தோணல. ஏன்னா இதை செயல்படுத்துறது ஆபரேட்டர் சிலர்னா அவங்க நாம சோதிப்போங்கிறத எல்லாம் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. பல வருஷம் கம்பெனில இருக்கிறவங்களுக்கு கம்பெனி அப்படியெல்லாம் ஸ்டெப் எடுக்கும்னு தெரியாதா? அப்போ இது நிச்சயமா பிசாசோட வேலைதான்னு சொல்றீங்களா? ஆமா, இந்த ஃபேக்டரி லேண்ட் கார்டா இருந்தப்போ இங்க ரவுடிகள் இருந்ததா கேள்விப்பட்டேன். பல கொலைகளும் இங்க நடந்திருக்கலாம். கொலை செய்யப்பட்ட ஆத்மாக்கள் சுத்தி வர்றதுங்கிறது சகஜம்தானே? என்ன பாலு இது, ஃபேக்டரி ஆரம்பிச்சு 10 வருஷமாச்சு. இவ்வளவு நாளா அந்த ஆத்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? ஒரு லாங் ஸ்லீப்ல இருந்துச்சா? கொஞ்சம் சிரிப்போடு திருப்பி கேட்டார் மார்க்கெட்டிங் மேனேஜர். பாலுவாலும் பதில் சொல்ல முடியவில்லை. தேங்கினான், திணறினான். எம்டி ஸ்ரீராம் ஒவ்வொருவர் பேசுவதையும் கூர்ந்து கவனித்தபடியே இருந்தார். குறிப்பாக பாலு பேசும்போது அவரது கவனம் கூடுதலாக இருந்தது. அவனிடமோ சொல்ல முடியாத ஒரு தடுமாற்றம். மிஸ்டர் பாலு, உங்க கண்ணில் அந்த கொல்லிவாய் பிசாசு கலாட்டாலாம் எதுவும் படலன்னு நான் கேள்விப்பட்டேன், அப்படியா? அவர்தான் கேட்டார். ஆமா சார். அப்ப எதை வச்சு அது கோஸ்டா இருக்கணுங்கிற முடிவுக்கு நீங்க வந்தீங்க? சாரி சார், எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட சில அனுபவங்கள் என்னை மாத்திடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கருத்தை நீங்க கட்டாயம் கேட்டாகணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டீஃபன்சன் மகேந்திரன் மேலெல்லாம் எனக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கூட முடிவுக்கு வரலாம். குட். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் இப்ப தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஸ்ரீராமை எல்லோரும் கூர்ந்து பார்த்தனர். ஸ்டீஃபன்சனும் அந்த மகேந்திரனும் என்னோட விசுவாசிகள். உள்ள யாராவது சதி பண்றாங்களான்னு கண்டுபிடிக்க நான் தான் அவங்கள ரெகுலரா நைட் ஷிப்ட்ல வர சொன்னதே. அவங்களும் டெய்லி எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. இது வேற யாருக்கும் தெரியாது. எல்லோருக்கும் ஸ்ரீராமின் பதில் அதிர்ச்சியை தந்தது. அப்படின்னா நான் இந்த நொடி உங்க சைடு தான். இது நிச்சயமா அமானுஷ்யமான ஒரு விஷயம்தான். சைலண்டா ஒரு தேர்ந்த நம்பூதிரியையோ இல்ல யாராவது மந்திரவாதியையோ கூட்டிகிட்டு வந்து பூஜை போடப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டர் சாரதி, வர சண்டே எந்த மிஷினும் ஆப்ரேட் ஆக வேணாம். அன்னைக்கு நாம அந்த பூஜையை வச்சுக்கிறோம். எஸ் சார். இனியும் இது ஹைடெக் யுகம், இதெல்லாம் முட்டாள்தனம்ங்கிற நினைப்பு நமக்கு தான் ஆபத்தானது. ஏற்கனவே ஹெவி ப்ரொடக்ஷன் லாஸ். ஆகையால பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடை செய்யுங்க. ஷூர் சார். இது சம்பந்தமா யாரை கூப்பிட்டு பூஜிக்கலாம்னு நீங்களே சொல்லிட்டா பெட்டரா இருக்கும். மிஸ்டர் பாலு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நோ சார், எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் புதுசு. நீங்களே அந்த நம்பூதிரி யாருன்னு சொல்றதுதான் பெட்டரா இருக்கும். பாலக்காட்டை சேர்ந்த கோபாலன் நம்பூதிரின்னு ஒருத்தர். நேத்து ஒரு டின்னர் மீட்டிங்ல அவரை சந்திச்சேன். என் முகத்தை பார்த்தே பிரச்சனைகளை சொல்லிட்டாரு. நான் ஆடி போயிட்டேன். அவரையே இந்த பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சிடலாம். அப்ப அப்படியே செஞ்சிடலாம் சார். இன்ஃபேக்ட் அன்னைக்கு ஃபேக்டரியில காக்கா இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியில தெரிஞ்சா மார்க்கெட்டிங் சைட்ல பிசினஸ் பயங்கரமா ஷாக் ஆகும். இப்பவே சில விஐபிஸ் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன ஸ்ரீராம் உன் கம்பெனில பிரச்சனை, அப்பவே அந்த இடத்த வாங்காதன்னு சொன்னேன் கேட்டியா நீன்னு, ஏதோ நான் ஒரு உலகமகா தப்பு செய்துட்ட மாதிரி பேசுறாங்க. ஓகே சார், எவ்வளவு ரகசியமா இந்த பூஜையை செய்யணுமோ அவ்வளவு ரகசியமா செஞ்சிடுவோம். நாமெல்லாம் வர வேண்டி இருக்குமா சார்? வேணாம், பர்சனல் இன்சார்ஜ் பாலு மட்டும் போதும். பாலு, நீங்க தயார் தானே? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே? ஸ்ரீராம் கேட்ட விதம் பாலுவை தலையாட்ட செய்தது. பொதுவில் ஒரு நிறுவனத்தின் தொழில்நுட்பத்திற்கு அப்பாற்பட்ட சமாச்சாரங்களில் கணக்கு வழக்குகளை அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அன்றாட ஆபீஸ் நடவடிக்கைகளையும் மனசு சார்ந்த விஷயங்களையும் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டும் தான் பார்த்து கொண்டாக வேண்டும். பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ, கடமை என்று வந்துவிட்டால் சுய விருப்பு வெறுப்புக்கு இடம் ஏது? அத்தியாயம் 9. உயிர் போய்விட்ட ஒரு உடம்பானது எரிசக்தி கொண்ட ஒரு விறகை போன்றது. வெட்டி போட்ட விறகில் உயிர்வினைகள் ஏதும் இருக்காது. ஆனால் தீப்பற்றி எரிய தோதாக அதில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வாயுக்கள் வினைபுரியும். மனித சவமும் அப்படித்தான். இன்றும் பல ஆயிரம் ஆண்டுகளாக கெட்டுவிடாத நிலையில் பதப்படுத்தப்பட்ட மம்மி பிரேத உடல்கள் இருக்கின்றன. கர்மப்படி அழிக்கப்படாத அவைகளை சுற்றி ஆவிகள் நடமாட வேண்டும். ஆனால் அப்படி ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை. எனவே உடம்பு சம்பந்தமான நமது ஐதீக செயல்கள் மன திருப்திக்காக செய்யப்படுபவை. அதற்கு மேல் அதன் பின்னால் எதுவும் இல்லை. செத்துவிட்ட மனித சரீரம் என்பது ஒரு துர்நாற்ற குப்பை, வியாதிகளை பரப்பும் இரத்த கோலம். அவ்வளவுதான், அவ்வளவேதான். படு ஸ்மார்ட்டாக பாஸ்கர் ராஜ் கலெக்டரேட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். முதல் நாள் இரவு அவர் வீட்டில் வைத்து பார்த்த ஃபைல்களை அள்ளிக்கொண்டு ஆபீஸ் கிளார்க் ஒருவர் வெளியில் நிற்கும் ஜீப்பில் போய் அமர்ந்து கொண்டார். பாஸ்கர் ராஜும் உதவியாளர் சகிதம் புறப்படும் போது தோட்டத்தில் செல்போனில் காதை புதைத்து கொண்டு பாலு பாலு கூப்பிட்டார். அவனும் அவரை சமீபித்தான். இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். அதான் அன்னைக்கு ராத்திரி பார்த்தேனே. ஆமா, டியூட்டிக்கு போகலையா? போகணுப்பா,
வெளியே ஒரு அசைன்மெண்ட், அதை முடிச்சுட்டு ஃபேக்டரிக்கு போகணும். உன் ஆஃபீஸில் அந்த கிரிமினல் ட்ரபிள்லாம் அடங்கிடுச்சா? அடங்கிடும்பா, அடங்கிடும், அடக்கிடுவேன். அதிகபட்சம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சரியாயிடும். என்ன, ஏதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கியா? பாஸ்கர் ராஜ் விஞ்ஞானபூர்வமாகவே வந்தார். இவரிடம் போய் எப்படி பூஜை புனஸ்காரம் என்று போகவிருப்பதை சொல்லுவது? ஆமாப்பா, அப்படிதான். யார் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க? ப்ரொஃபசர் நந்தாலாலா? நந்தாலால் ஒரு துப்பறியும் நிபுணர். எண்ணமே வாழ்க்கையாகிறது என்பதை எழுத்திலும் பேச்சிலும் புரிய வைப்பதில் நிபுணர். இல்லப்பா, நந்தாலால் இல்ல, இவர் வேற ஒருத்தரு. இவரும் நந்தாலால் மாதிரி தான். அப்படியா? அது யாரு? செங்கோட்டை பார்த்திபனா இல்ல மதுரை சுந்தர மனோகரா? இவர் பாலக்காட்டுக்காரர், கோபாலன் நம்பூதிரி. நம்பூதிரி? ஆமாப்பா, ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம்லாம் இவருக்கு அத்துப்படியாம். சந்தேகப்படுற நபர்களை இவர் கூட பேச வைக்க போறோம். ஜாக்கிரதை, எதுக்கும் ஏரியா இன்ஸ்பெக்டர் கூட ஒரு டச் வச்சுக்கோ. அவங்க உதவிதான் ஃபைனலா தேவைப்படும் உங்களுக்கு. இல்லப்பா, பக்காவா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த தடவை பிரச்சனை வராது. குட், எல்லாம் நல்ல விதமா முடிஞ்ச பிறகு சொல்லு. ஷூர்ப்பா. பாஸ்கர் ராஜ் சிரித்தபடி கிளம்பி போனார். பாலுவுக்கு பொட்டில் வலித்தது. மௌனமாக நடந்து சென்று அவனது அறையில் மேஜை முன் அமர்ந்தான். மேஜை மேல் அவனது டைரி. அதை திறந்தவன் எழுத ஆரம்பித்தான். வரும் ஞாயிறு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். சவாலான ஒரு விஷயத்தில் நான் வெற்றி காணப் போகும் தினம். முட்டாள்தனமான விஷயங்களை நான் நம்புவது போல நடிக்கத் தொடங்கி இருக்கிறேன். என்னை கோழையாக்கவும் முட்டாளாக்கவும் தான் எத்தனை எத்தனை ஏற்பாடுகள். அவ்வளவிற்கும் காரணத்தை ஞாயிறன்று கண்டுபிடித்து விடுவேன். ஞாயிறே, சீக்கிரமாக வா. எழுதிய பக்கத்தை மூடினான். அப்படியே நாற்காலியின் பின்னால் யோகாசனக்காரனைப் போல தலையை சாய்த்தான். பின் சுவரின் ப்ளோ அப் தலைகீழாக தெரிந்தது. வினோதமாக இருந்தது. சில வினாடிகள் அதை வெறித்தவன் மீண்டும் எழுந்தான். ஜன்னல் அருகே வந்து காற்று முகத்தில் பட வெளியில் பார்த்தான். மீண்டும் தெருவில் அந்த குடுகுடுப்பைக்காரன். நறுக்கென்று ஒரு குண்டூசி எலும்பில் ஏறின மாதிரி இருந்தது. அவன் தொடர்ந்து கண்காணிப்பது தெரிந்து போயிற்று. என்னை இவன் எதற்கு இப்படி கண்காணிக்கிறான்? கேள்வி பிராண்டியது. அதே சமயம் மெயின் கேட்டில் செக்யூரிட்டி போலீஸின் சத்தமான குரலும் கேட்டது. பால்கனி அருகே வந்து பார்த்தபோது அந்த குடுகுடுப்பைக்காரன் செக்யூரிட்டி போலீஸிடம் மாட்டிக்கொண்டு தடுமாறிக் கொண்டிருந்தான். இது கலெக்டர் பங்களா. இங்கே வந்து உன் டுபாக்கூர் வேலையை காட்டுறியா நீ? திருட வந்தன்னு சொல்லி பொய் கேஸ் போட்டு ஒரு 6 மாசம் உள்ற வைக்கிறேன் பாரு. அவர் பீலா விட்டு கொண்டிருந்தார். பாலுவுக்குள் க்ஷணத்தில் மாற்றங்கள். நேராக செக்யூரிட்டியை நோக்கித்தான் ஓடினான். அவனே வரவும் போலீஸ்காரரிடம் விரைப்பு. வணக்கம் தம்பி, ஐயா தான் இவன் திரும்ப வந்தா பிடிச்சு காய்ச்ச சொன்னாரு. அதான். நோ நோ, முதல்ல அவரை விடு. அவங்கெல்லாம் சாமி மாதிரியா? ஏற்கனவே பண்ண பாவம் போதாதா? இவங்கள பிடிச்சு கஷ்டப்படுத்தி அந்த பாவத்தை வேற சுமக்கவா? முதல்ல அவரை போக விடு, விடு. பாலுவின் பதில் போலீஸ்காரரை விட அந்த குடுகுடுப்பைக்காரனைத்தான் அதிகம் ஆச்சரியப்படுத்தியது. ராசா, நீ நல்லா இருக்கணும். ஜக்கம்மா உனக்கு காவல் இருப்பா. அந்த பழனிமலை முருகன் உனக்கு துணை இருப்பான் என்று நெகிழ்ந்து உருக ஆரம்பித்து விட்டான். ரொம்ப சந்தோஷம். நீங்க டெய்லி ராத்திரி சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல நான் எதையும் நம்பல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொணம் விழுந்துச்சு பாருங்க, அப்பதான் தெரிஞ்சது உங்க சக்தி. நான் எங்க ராசா சொன்னேன்? எல்லாம் ஜக்கம்மா சொல்றதுதான். இப்ப கூட ஜக்கம்மா ஒரு செய்தியை சொல்லித்தான் என்ன அனுப்பியிருக்கா. அப்படியா? என்ன செய்தின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா, அதை சொல்றது தானே என் வேலையே. அப்படியா? உள்ற வாங்க, வந்து என்னன்னு சொல்லுங்க. பாலு உள்ளேயே அவனை அழைத்தான். செக்யூரிட்டி போலீஸ் பதறி போனார். தம்பி வேணா, இவங்கெல்லாம் உள்ற வரக்கூடாது. இவங்களும் ஆமையும் ஒண்ணு தம்பி. அப்புறமா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் தாயத்து தகடுன்னு சொல்லி வைப்பாங்க. ஷட்டப், எனக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்க. நீங்க வாங்க சார். அவனை உள்ளே அழைத்து சென்று போர்டிகோ முகப்பில் போடப்பட்டிருக்கும் நாற்காலியை காட்டி அமர சொன்னான். நான் கீழேயே உட்கார்றேன் தம்பி, கீழேயே உட்கார்றேன் என்று லுங்கியை வரிந்து கொண்டு தன் துணி மூட்டையுடன் அவன் கீழேயே உட்கார்ந்து விட பாலுவும் எதிரில் அமர்ந்தான். இப்ப சொல்லுங்க, என்ன செய்தி? இன்னொரு சாவு எங்க வீட்டுல விழுந்துடாதே. இல்ல தம்பி, இனி உங்களுக்கு எப்பவும் யோக காலம்தான். ஆனா தம்பிக்கு தான் சோழிக்கு போன இடத்துல சோதனை மேல சோதனை. சோழிக்கு போன இடத்துலயா? யூ மீன் என் ஆபீஸ சொல்றீங்களா? ஆமா தம்பி, அங்கேயேதான். கரெக்டா சொன்னீங்க. அது என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? ஆஹா, எதுக்கு இருக்கா ஆத்தா? ஒரு நிமிஷம். உள்ளங்கையை மூடி நெற்றிக்கருகே கொண்டு சென்று தியானித்தவன் அப்படியே கண்ணை திறக்காமல், கொல்லிவாய் பேய் ஒன்று சுத்தி வருது, எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சு பாடாப்படுத்துது, சரியா? ஐயோ, எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க. அதை அடக்க ஒரு பாலக்காட்டுக்காரனையும் கூப்பிட போறீங்க, சரியா? ரொம்ப சரி. அவர் அந்த கொல்லிவாய் பிசாச பிடிப்பாரா? அப்புறமா எல்லாம் நல்லாயிடுமா?
அவரால முடியாது. அது அவரை மாதிரி சாதாரண மாந்திரீகனுக்கெல்லாம் அடங்காத பிசாசு. ஐயோடா, அப்ப என்னதான் பண்றது? கவலை வேண்டாம், என்ன நம்புங்க. அதை நான் அடக்கி பிடிச்சு ஒரு பாட்டில் அடைச்சு சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டுடுறேன். அப்படியா? உங்களால முடியுமா? ஏன் முடியாது? 1008 அமாவாசை நாள் சுடுகாட்டுல பிரேத பூஜை பண்ணவன். குரலி வித்த, மை வித்த, ஜால வித்த, சூள வித்த எல்லாம் தெரிஞ்சவன். பாக்குறியா? அதை இப்பவே இங்கேயே செஞ்சு காட்டுறேன். வேணாம், உங்களை நான் நம்புறேன். நீங்களே வந்து அந்த பிசாசை பிடிங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்றும் வேணாம் தம்பி. வெத்தலை மேல ஒரு 11 ரூபாத்தா, அது போதும். வெறும் 11 ரூபாயா? ரொம்ப குறைவா இருக்கே. நான் காசாசை பிடிச்ச பாலக்காட்டுக்காரன் இல்ல, ஜக்கம்மா பக்தன். 11 ரூபாய்க்கு மேல ஒரு சல்லி காசு வாங்கினாலும் எங்களை அந்த ஜக்கம்மா தண்டிச்சிடுவா. அப்படியா? என்ன ஒரு தொழில் கட்டுப்பாடு. ரொம்ப சந்தோஷம். நீங்களே வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் ஃபேக்டரிக்கு வந்து செய்ய வேண்டியதை செஞ்சு அந்த பிசாசையும் பிடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதே. ஜக்கம்மா மேல சத்தியம், ஒரு பிரச்சனையும் அதுக்கப்புறம் இருக்காது. ஆனா ஒரு விஷயம். என்ன? என்ன? உள்ள நான் பூசை செய்யறப்ப யாரும் இருக்கக்கூடாது. நான் இருக்கலாமா? இல்ல, யாருமே இருக்கக்கூடாது. ஓகே, நான் ஆபீஸ்ல இருந்துக்கிறேன். சரியா? தப்பி தவறி கூட பூசையை எட்டி பார்க்க கூடாது, அப்புறம் கண்ணு போயிடும். அப்படியெல்லாம் நடக்குமா? ஆமா, நான் என் சாமிக்கு படையல் போட்டு எங்க சம்பிரதாயப்படி பூசை செய்வேன். கண்டபடி சத்தம் கேட்கும், எதுக்கும் எட்டி பார்க்க கூடாது. பூசையின் போது குழி தோண்டி பழி சாமான புதைப்பேன். எதையும் கண்டுக்க கூடாது. நீங்க என்ன வேணா செஞ்சுக்கங்க, எனக்கு பிரச்சனை தீந்தா போதும். எல்லாம் சுலபமாகும். நான் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். இப்ப ஏதாவது குடிக்க கொண்டுகிட்டு வரட்டுமா? காரியம் முடியாம இந்த பத்ரன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான். பத்ரனா உங்க பேரு? ஆமா. நான் அப்ப உத்தரவு வாங்கிக்கட்டுமா? புறப்பட்டீங்களா? ஆமா, இப்பவே போய் மயானத்துல தங்கி சக்தியை ஏத்துக்க ஆரம்பிச்சாதானே சரியா இருக்கும். அப்படின்னா சரி, கிளம்புங்க. பாலு விடை கொடுக்க திரும்பவும் துணி மூட்டையை தோளில் ஏற்றிக்கொண்டு அவன் புறப்பட்டான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை வீட்டில் இருந்த அண்ணம்மாள் சற்று தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தாள். செக்யூரிட்டி போலீஸ்காரர் முகத்திலும் ஒருவித சஞ்சலம். என்ன தம்பி இது? ஒரு குடுகுடுப்பக்காரன்கிட்ட போய் இப்படி சரிக்கு சரியா உட்காந்துக்கிட்டு என்னவெல்லாமோ பேசிக்கிட்டு. அண்ணம்மாள் அழாக்குறையாக சினுங்கினாள். தப்பு அண்ணம்மா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு இப்ப தெரியாது. போக போக புரியும் என்றவன் உள்ளே சென்று செல் மூலமாக ஜிஎம் சாரதியை பிடித்தான். சார், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க பாலு. ஞாயிற்றுக்கிழமை பூஜைக்கு நம்பூதிரி தேவையில்லை. நான் வேற ஒருத்தரை ஏற்பாடு செஞ்சிருக்கேன். அப்படியா? யார் அது? ஒரு குடுகுடுப்பக்காரன். வாட்? குடுகுடுப்பக்காரனா? ஆமா, அவன் சொன்ன மாதிரி நடக்குது சார். இல்ல பாலு, அவங்கெல்லாம் பிடுங்கல்காரங்க. சரியான நியூசன்ஸ். உங்களுக்கு தெரியாது. இங்க என் வீட்டுக்கிட்ட ஒருத்தன் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தான். நம்ம எம்டி வீட்டுக்கிட்டையும் இதே ப்ராப்ளம். அதே நபர் தான் என்கிட்டையும் வந்து அந்த பிசாசுக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொன்னது. என்ன சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு அந்த குடுகுடுப்பைக்காரன் பத்தி முந்தியே தெரியுமா? ஒரு வாரமா நோட் பண்ணிட்டு தானே இருக்கேன். வெரி பவர்ஃபுல் மேன். நிஜமாவா? ப்ளீஸ் சார், இந்த விஷயத்துல என் பேச்ச கேளுங்க. அவன் தான் உள்ள பூஜை செய்யணும். நம்பூதிரி அவனை விட பல மடங்கு பெரியவரு, வேத உபாசகர். இருக்கட்டுமே, இவனால முடியலன்னா அவர்கிட்ட போவோம். நீங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இது பிடிவாதம் இல்ல, இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, எனக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனா பாத்து பாலு, ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெட்டுங்கிற மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. ஆகாது சார், என் பேச்ச கேளுங்க. பை த பை, இன்னொரு விஷயம். என்ன? எனக்கு சில டிவி கேமராக்கள் வேணும். வித் ஜூமரோட ரிமோட்ல ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபேக்டரியில எல்லா ஏரியாவும் கவர் ஆகணும். எதுக்கு பாலு? அந்த பூஜையை ரகசியமா கண்காணிக்கவா? ஆமா, நாளைக்கே கேமராவை ரகசியமா ஃபிக்ஸ் பண்ணிடணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, சொன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் சார், அதை தயவு செஞ்சு ஆப்ரேட்டர்ஸ் யாருக்கும் தெரியாம செஞ்சிடுங்க. ஆமா, இப்படி பூஜை செய்யறதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, ஏதாவது ஆயிட்டா? நீங்க பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு சொன்னேன். கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உண்மையை சொல்லுங்க. நீங்க இந்த பூஜையை நம்பிக்கையோட செய்ய போறீங்களா, இல்ல என்னதான் நடக்குது பாத்துருவோமேன்னு ஒரு குருட்டு தைரியத்துல செய்ய போறீங்களா? கொள்ளிவாய் பிசாசை பிடிக்கிறதுக்காக செய்ய போறேன். அது பிடிபட்ட பிறகு உங்க கேள்விக்கு நான் சொல்லாமலே பதில் தெரியும் சார். என்னமோ பாலு, பெரிய சிஐடி இன்ஸ்பெக்டர் மாதிரி மர்மமா பேசுறீங்க. ஒரு பர்சனல் மேனேஜரும் சிஐடி இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் சார். பதிலோடு செல்லை முடக்கினான். பிறகு சோம்பல் முறித்தான். திரும்பவும் டைரி அருகில் சென்றான். எதையோ எழுத ஆரம்பித்தான். அத்தியாயம் 10. விளையாட்டாக 2 நபர்கள் பந்தயம் கட்டிக்கொண்டனர். நள்ளிரவில் சுடுகாட்டுக்கு சென்று
அங்கு வெந்து கொண்டிருக்கும் சடலத்தின் சாம்பலை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பந்தயம். பேயும் பிசாசும் போய் உடம்பு ஒரு குப்பை என்று சொன்ன நபர் பந்தயத்திற்கு தயாரானார். அவரை மிரட்டி அவருக்கு பயத்தை உண்டு பண்ண மற்றவரும் தயாரானார். அதன்படி பிசாசு வேஷம் போட்டு சாம்பல் எடுக்க வந்த தைரியசாலியை மிரட்டினார் மற்றவர். சாம்பல் எடுக்க வந்தவரும் மிரண்டு போய்விட்டார். அதிர்ச்சியில் அவர் உயிர் போய்விட்டது. அடடா, பேய் விளையாட்டு இப்படி வினையாகிவிட்டதே என்று மிரட்டிய நபர் வருத்தப்படும்போது உயிரை விட்ட நபர் அவர் எதிரில் திரும்பி வந்தார். மிரட்டியவர் உயிர் அடுத்த நொடி அதிர்ச்சியில் பிரிய 1க்கு 2 பேய்கள் அந்த சுடுகாட்டை சுற்ற ஆரம்பித்ததாம். ஞாயிற்றுக்கிழமை பாலு ஒரு கண்ணாடி மூடிய காருக்குள் குடுகுடுப்பைக்காரனுடன் ஃபேக்டரிக்குள் நுழைந்தான். முழுமையாக ஒரு சுற்று சுற்றி வந்த பின் அந்த குடுகுடுப்பைக்காரன் சொன்ன இடத்தில் காரை நிறுத்தினான். இருவரும் காரை விட்டு இறங்கினார்கள். எந்த இடத்துல பூஜை பண்ண போறீங்க என்று பாலு கேட்டான். குடுகுடுப்பைக்காரன் பதிலுக்கு சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, சொல்றேன். இப்ப ஃபேக்டரியில யாரும் இல்லையே, அதான் பாத்தீங்களே, காக்கா கிடையாது. சரி தம்பி, நீயும் வெளியேறிடு. போறேன். நீங்க எங்க உட்காந்து பூஜை செய்ய போறீங்க? சாயந்தரமா வந்து பாரு, அப்ப தெரியும். அப்ப அதுவரை யாரும் உள்ள நுழையக்கூடாது, அப்படித்தானே? நிச்சயமா. மீறி நுழைஞ்சா அவங்களுக்கு எது வேணும்னாலும் நடக்கலாம். அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் லீவ். செக்யூரிட்டியில கூட ஒரே ஒருத்தர் தான். அவரும் கேட்டுக்கு வெளியே தான் நிப்பாரு. சந்தோஷம், நீ கிளம்பு. அவன் விடை கொடுக்க திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்து காரில் ஏறி செக்யூரிட்டி கேட் நோக்கி அதை செலுத்தினான் பாலு. செக்யூரிட்டி கேட்டுக்கு வெளியில் ஜிஎம் சாரதியும் ஸ்டீபன்சனும் நின்று கொண்டிருந்தனர். செக்யூரிட்டி அறையில் 1க்கு 4 டிவிக்கள். அவை ஒவ்வொரு ஏரியாவை கவர் செய்து காட்டிக் கொண்டிருந்தன. என்ன பாலு, நாம இப்ப இங்க உட்காந்து நடக்க போற பூஜையை பார்க்க போறோமா? சாரதி தயங்கியபடியே கேட்டார். ஆமா சார், பல அபூர்வமான காட்சிகளை இப்ப நாம பார்க்க போறோம். பாலு உற்சாகமாக சொல்லும் போதே உள்ளே ஹால் ஃப்ளோரில் அண்டர் கிரவுண்ட் கேபிள் லைன் பேசேஜில் இருந்து சிமெண்ட் ஸ்லாப்பை தூக்கி கொண்டு 2 பேர் வெளியில் வருவது ஒரு டிவியில் தெரிந்தது. சார், உள்ள யாரும் இல்லை, நீங்களே 2 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. ஸ்டீபன்சன் அலறினார். அது யாருன்னு பாருங்க. ஐயோ, 2 பேரும் நம்ம எம்ப்ளாயி தான். ஒருத்தன் நாடிமுத்து, இன்னொருத்தன் கணேசன். இவங்க தான் பிசாசு வேஷம் போட்டு சாமர்த்தியமா மிரட்டினவங்க. கேபிள் லைன் பேசேஜ் தான் அவங்க ரகசியமா ஒளிஞ்சுக்கிற இடம். 2 பேரும் எலக்ட்ரீஷியன்ஸா? ஆமா ஆமா, இவங்க அந்த குடுகுடுப்பக்காரனோட கூட்டாளிங்க. தொடர்ந்து வேடிக்கை பாருங்க. அங்கே அவர்களை பரபரப்பு கவி கொண்டது. காட்சியிலும் அடுத்தடுத்து திருப்பங்கள். இருவரும் குடுகுடுப்பைக்காரனுடன் சேர்ந்து நடந்து ஹால் ஃப்ளோரில் ஒரு இடத்தை காட்டிவிட்டு அங்கே தோண்ட ஆரம்பித்தனர். பாலு, என்ன இது? எதுக்கு தோன்றாங்க? வேடிக்கை பாருங்க. தோண்டி முடிச்சதும் தெரியாமலா போக போகுது? அப்ப நடக்க போறது பூஜை இல்ல சதிவேலைன்னு உங்களுக்கு தெரியுமா பாலு? அப்ப பூஜை தானே நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களா சார்? டெஃபினெட்லி. நீங்க தானே அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு சொன்னது. அப்படி சொன்னதால தான் இப்ப காரியம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்களே அந்த 2 பேரு, அவங்களும் தைரியமா வெளியே வந்திருக்காங்க. இல்லன்னா கதை வேற மாதிரி ஆகியிருக்கும். மை காட், நீங்க சொல்றத பார்த்தா உள்ள ஏதோ புதையல் இருக்கிற மாதிரியும் அதை இப்படி தோண்டி எடுக்கத்தான் அவங்க இவ்வளவு நாள் பிசாசு டிராமா போட்ட மாதிரியும் தெரியுதே. அது புதையலா இல்ல வேற ஏதாவதான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். பார்த்துக்கிட்டே இருங்க. மிஸ்டர் ஸ்டீபன்சன், கொஞ்சம் ஸ்டேஷன் வர போய் இன்ஸ்பெக்டரோட வர முடியுமா உங்களால? நிச்சயமா சார், ஒரு போலீஸ் பட்டாலியனோடையே வரேன். கமான் குவிக். அவ்வளவும் ரொம்ப இயல்பா நடக்கணும். இங்க உள்ள இருக்கிறது 3 பேர். அதனால சிவில் ட்ரெஸ்ல 2 போலீஸ்காரங்க வந்தா போதும். பட்டாலியன்ஸ் வேண்டாம். சரி சார், நான் கிளம்புறேன். ஸ்டீபன்சன் பாய்ச்சல் எடுத்தார். டிவி பாக்ஸில் தொடர்ந்து காட்சிகள். 1 மணி நேர காட்சிக்கு பிறகு ஆளுயர குழி ஒன்றில் இருந்து ஒரு ட்ரங்கு பெட்டி மிகுந்த சிரம பிரயாசையுடன் மேலே தூக்கி வைக்கப்பட்டது. ஜிஎம் அதை பார்த்துவிட்டு வாயை பிளந்தவராக, என்ன பாக்ஸ் பாலு அது என்றார். அதுதான் அந்த குடுகுடுப்பக்காரனோட டார்கெட். இன்ஃபேக்ட் அவன் குடுகுடுப்பக்காரனே கிடையாது. அவன் ஒரு கல்பிரிட். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார இப்படி யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில உள்ள நுழைஞ்சு பூஜைங்கிற பேர்ல எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இந்த பாக்ஸ்ல இருக்கிறத சுருட்டுறதுதான் அவனோட மாஸ்டர் பிளான். இதுக்கு உள்ள 2 ஆபரேட்டர்ஸும் உடந்த. அந்த பாக்ஸ்ல இருக்கிறதுல அவங்களுக்கும் பங்கு தரேன்னு சொல்லியிருப்பான். அதான் ஊழியர்கள் பிசாசு வேஷம் போடுற சதிகாரர்கள் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு குரூயல் பிளான். நாங்களும் பிசாசெல்லாம் இருக்காதுன்னு சந்தேகப்பட்டோம். ஆனா இவ்வளவு தூரத்துக்கு ஒரு திட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கல. எப்படி பாலு நீங்க இதை யூகிச்சிங்க? முதல்ல நானும் பயந்துட்டேன் சார். ஆனா பிறகுதான் சுதாரிச்சேன். என் வீட்டு தோட்டக்காரன் சாவு தான் சுதாரிக்க வச்சுது. செத்துப்போன தோட்டக்காரன் முத்துசாமி ஆவியா வந்து மிரட்டி பார்த்தான். ஆனா வந்தது ஆவி இல்ல, இதே குடுகுடுப்பக்காரன் தான்.
அவனோட மேக்கப் போட்டவன் கால் செருப்பை மட்டும் மாத்தாம விட்டுட்டான். முத்துசாமி எப்பவும் செருப்பே போட மாட்டான். ஆனா வந்த முத்துசாமி ஆவி கால்ல இந்த குடுகுடுப்பக்காரன் காலில் இருக்கிற டயர் செருப்போட தடயங்கள் தோட்டத்து ஈரமண் தரையில அது தெளிவா தெரிஞ்சுது. எல்லாத்துக்கும் மேலா ஒளிஞ்சு கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டினான். பாம்பை கொண்டுகிட்டு வந்து போட்டு முத்துசாமிய கடிக்க வச்சு அது மூலமா அவன் உயிர் போக அவன் சொன்னது பளிச்சிடுச்சுன்னு என்ன நினைக்க வச்சான். மறுநாள் காலையில என் சந்தேகத்தையும் கணிச்சு குறி சொன்னான். இனியும் சந்தேகப்பட்டாலோ இல்ல வேற விதமா செயல்பட்டாலோ அது உதவாதுன்னு தோணுச்சு. பயப்படுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். அவனையும் இழுத்து உள்ற போட்டேன். என்கிட்ட செஞ்ச அதே வேலையே இவன் உங்ககிட்டயும் செஞ்சு பயமுறுத்த பார்த்திருக்கான். ஆனா உங்க வரையில பெருசா கதவு திறக்கல. நானோ திறந்து விட்டு அவனை எவ்வளவு தூரம் நடக்க விட்டுருக்கேன் பாத்தீங்களா? பாலு டிவி ஸ்கிரீனை காட்டும்போது பெட்டியில் இருந்து கட்டி கட்டியாக தங்க பிஸ்கட்டை அவர்கள் எடுத்து பார்ப்பது காட்சியில் தெரிந்தது. பாலு, அது தங்கம் தானே? தங்கமே தான். எப்படி வந்திருக்கும்னு நான் சொல்றேன். இது ஒரு காலத்துல ரவுடிகள் நடமாடுற பொட்டல் காடா இருந்தது இல்லையா? அப்ப இந்த தங்கத்தை இங்கே இந்த குடுகுடுப்பக்காரனே புதைச்சு வச்சிருக்கணும். பின்னால ஏதோ காரணத்தால ஜெயிலுக்கு போயிருக்கலாம். வெளியே வந்து பார்த்தப்போ இங்கே ஃபேக்டரி உருவாகி அவனை ஐயோன்னு ஆக்கியிருக்கணும். உள்ள இருக்கிற தங்கமோ பல கோடி. அது இவன் கைக்கு பழையபடி வரணும்னு போட்ட திட்டம் தான் இந்த பிசாசு மிரட்டல். அது சரி, இவ்வளோ பெரிய கிரிமினல் நாம கேமரா வச்சு பார்க்கறது தெரியாமலா இருப்பான்? தெரிஞ்சா தோண்டவே போயிருக்க மாட்டான். ஜக்கம்மா சொல்றா, இங்க என்னை யாரோ கண்காணிக்கிறான்னு சொல்லி முதல்ல கேமராவை தூக்கி எறிய வச்சிருப்பான். ஒரு விஷயம் சார், எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் அவங்கிட்டையும் ஒரு கவனக்குறைவு இருக்கத்தான் செய்யும். இவன் இவ்வளவுதான்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். கிரேட் பாலு, உங்க அசைன்மெண்ட்டை பிரமாதமா முடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல எனக்கு. அவசரப்படாதீங்க சார், போலீஸ் வரட்டும், அவனை பிடிக்கட்டும். என் யூகம் எவ்வளவு தூரம் உண்மைன்னு நான் பார்க்க வேணாமா? பாலு அந்த நிலையிலும் பணிவாக பேசி தலையை ஸ்டைலாக கோதிவிட்டு கொண்டான். போலீஸ் ஜீப்பும் வந்து நின்றது. பாலுவும் ஜிஎம்மும் ஏறிக்கொள்ள உள்ளே பாய்ச்சல் எடுத்தது. இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியும் கையுமாக தயாராக உட்கார்ந்திருந்தார். இனி மற்ற விஷயங்கள் தானாக நடந்துவிடும். நம்புவோம். முற்றும்.